ஹலோ எவ்ரிபாடி. என்னடா இவன் லைவ் ஆன் பண்ணி விட்டுட்டு வராமல் போயிட்டானே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறது புரியுது. இங்கே தான் இருந்தேன், நான் ஒருத்தங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணல, டக்குன்னு வரல. பட் ஐ எம் ஹியர் நவ். என்ன ஆட போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து என்ஸோன் எ வேர்ல்ட் அப்பார்ட் அப்படின்னு ஒரு போன வருஷம் ரிலீஸ் ஆன வந்த கேமு ஏர்லி ஆக்சஸில் இருந்துச்சு. இந்த இயர் வந்து ஏர்லி ஆக்சஸ்லேருந்து வெளில வந்துருச்சு. இது ஒரு சர்வைவல் போஸ்ட்-அpocalyptic சர்வைவல் சிட்டி பில்டிங் கேம். அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். லைக் இது ஒரு உலகம் அழிஞ்ச அப்புறமா நடக்கிற மாதிரியான ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதையில் ஆக்டோஹேடா தம்பி ஜாம்பி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இந்த கேம் வந்து ரொம்ப ரேராக பாரு. ஜாம்பிலாம் இல்லைடா, மக்கள் தான் இருப்பாங்க. ஆனால் மக்களே பிரச்சனையாக இருப்பாங்க. லைட்டாக என்னாவும் பாதிச்சிருக்கும். அங்கங்கே என்ன இருக்கும், நியூக்ளியர் வேஸ்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். சிவில் ப்ராப்ளமா? அப்படிதான்டா உலகம். நம்ம என்ன ஆகிடும், ஏதோ பெரிய நியூக்ளியர் வெடி விபத்து ஆகிடும். நம்மளாம் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிடுவோம். நம்மளே நம்ம உலகத்தை அழிச்சிட்டோம். இப்போ நம்ம திரும்பி வரோம். நம்ம ஆமாம் சிட்டி பில்டிங் மாதிரி இருக்கும்டா நிறைய. But we have prepared ourselves for our chance to make things right. இப்படி தான் இருக்க போகுது கேம். ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் போதரா. பீஸ்ட் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன ஆயிட போகுது. They stole from us a life of happiness. Still, we will make the best of it. Like COC அப்படின்னு சொல்லலாம். Clash of Clansங்கிறது ஒரு சரியான எக்ஸாம்பிளே கிடையாது ப்ரோ இது. Even though Mother Earth is grim and tainted. Clash of Clans just building மேல இருந்து டாப் வியூல பார்க்கறவங்கிறதுக்காக அது Clash of Clans கிடையாது. We have managed to survive. Age of Empires ன்னு சொல்லலாமா நீங்க? And we will keep surviving. பால்டிங்கா? நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேலே வரோம். அதை தான் லிஃப்ட்ல காட்டுறானுங்க. அப்படியே 150 இயர்ஸ்க்கு அப்புறமா மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு உடஞ்சி போன உலகத்துக்குள்ளே வராங்க. சித்து ப்ரோ, ஆக்சுவலாக இந்த கேம் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், கீமெயிலரில் வந்து இந்த கேம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவனும் கொடுத்துட்டான். எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம எப்படியாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் போனால் எனக்கு இன்னொரு கேம் ஃப்ரீயாக கிடைக்கும். அது என்ன கேம்னா, நம்ம வந்து இது மை டவுன் அட் போர்ஷியாவோட சாண்ட் ஏதோ ஒரு டெசர்ட் வெர்ஷன் ஒன்று வரப்போகுது இந்த மந்த் எண்டில். அது ஃப்ரீயாக வாங்க முடிஞ்சால் நம்ம நல்லாயிருக்கும். அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம் இருக்கணும் நம்ம சேனலில், இல்லைனா அது கொடுக்க மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் இந்த கேம் ஃப்ரீயாக கிடச்சிது, நல்லதாக போச்சு. இன்ட்ரோ வந்து டிஸ்கவரி சேனல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் அந்த கேமோட எது லோர் நல்லாயிருக்கும். லைக் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும். எப்படி நம்ம ஒரு பிரச்சனைனா எப்படி மனுஷங்களே நம்ம அடிச்சுக்கிறோம், எவ்வளோ லைஃப் வந்து ஹவ் இட் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் வே. லைக் என்ன சொல்கிறது, எவ்வளோ தான் அழிஞ்சாலுமே, நிறைய நியூக்ளியர் வார் நடந்தாலுமே லைஃப் வந்து எப்படி பரிணாமமாக வளர்ந்துருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டச் கொடுத்துருப்பாங்க கேமில். ஆனால் வந்து கேம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பர்சன் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு டாப் டவுன் வியூ தான், சிட்டி பில்டிங் கேம் தான். லைக் உங்களுக்கு யூஷுவல் ஸ்டப்ஸ். இந்த மாதிரி கேம் எனக்கு ஆல்ரெடி பிடிக்கும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே என்னென்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம், லைக் என்ன சொல்கிறது, டிஎல்சிஸு அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம நியூ கேம் போவோம், ஃபஸ்ட்டு டுட்டோரியல் பார்ப்போம், அப்புறமா சர்வைவல் மோடு போகலாம். ஓகே, டுட்டோரியல் பார்த்து என்ன நடக்கிறோம் 150 இயர்ஸ்க்கு அப்புறமா, இப்போ அப்பாக்லிப்ஸ்க்கு 150, லைக் ஒரு நியூக்ளியர் வாருக்கு அப்புறமா. A longer interrelated tutorial that includes all important aspects of the game follow author Schwarzschind's instructions and obtain important clues and useful information to survive in the merciless world of Endzone apart. Main tutorial. Okay, start tutorial. Water tutorial, a brief food tutorial. Okay, main tutorial போய்டுவோம். எல்லாமே இருக்கட்டும். இல்லைனா ஏதோ சிங்கிள் டுட்டோரியல் போனாலும் போகலாம். நாம் என்ன பண்ணுவோம், மெயின் டுட்டோரியலாக போயிடுவோம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். மக்கள்லாம் நம்மளை அடிக்க கூட வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஐ வில் பி டெட். சித்து ப்ரோ ஏதோ சொன்னீங்க, அப்படியே முடிச்சுட்டு ஏதோ டெலீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வேறு மாதிரி ப்ரோன்னு நீங்கள், அதுக்கப்புறம் வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டோம். வி கேன் டெல் லைக் தேட். பால்டிங்னா என்ன ப்ரோ, புரியலையே. பால்டிங்னா மொட்டை முடி கொட்டுறது இல்லையா? It's marvelous.
Even though it's a bit different from what we had pictured, we were able to secure a few basic resources and are storing them in our bus. என்ன ப்ரோ மிட்நைட் ஸ்ட்ரீம்ஸ்? அப்படி இல்லை அக்ஷய் ப்ரோ. நேற்று வந்து நான் என்ன நினச்சிருந்தேன், காலையில் ஸ்ட்ரீம் பண்ண முடியல, பட் ஸ்டில் வந்து நம்ம ஸ்ட்ரீக்கை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு 12 மணிக்கு முன்னாடி லைவ் வரணுன்ட்டு நேற்று 11:59க்கு கிட்ட லைவ் வந்துட்டேன் ப்ரோ. ஜஸ்ட்டு நம்மளோட அட்டாமிக் ஹேபிட்டை வளர்க்குறதுக்காக. ஐ ஹேட் டு ஷோ அப் ஜஸ்ட் டு லைக் கீப் இட் கோயிங் ப்ரோ. மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பட் ஐ டோன்ட் வாண்ட் லைக் மிஸ் ஃப்ரம் தேர். லைக் ஒரு மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாத்தையும் மிஸ் பண்ண விருப்பம் இல்லை. வெல்கம் டு த ஸ்ட்ரீம் அக்ஷய் ப்ரோ. குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. குட் ஆஃப்டர்நூன். எக்ஸாம் என்னடா ஆச்சு தம்பி? இன்னைக்கு எக்ஸாம் இல்லை, அடுத்த எக்ஸாம் வந்து சம்வேர் நெக்ஸ்ட் வீக் மிட்ல. கரெக்டாக மறந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கோ மியூசிக்கு? செட்டிங்ஸ் போயிட்டு, ஆப்ஷன்ஸ் போயிட்டு, ஆடியோ போயிட்டு, ஒரு 50ல் வைப்போம். உங்களுக்கு இது அவ்வளோ தூரம் கேட்காது, ஏன்னா நான் வந்து ஓபிஎஸ்லேயும் சவுண்டு குறைச்சி வச்சுருக்கேன். ஓபிஎஸ்லேயே கூட்டிடுறேனே, கூட்டிட்டா உங்களுக்கு என்ன ஆகும், ரெண்டுலேயும் என்ன நடக்குன்னு தெரியும் நல்லா. இப்போ நான் பேசுகிறது நல்லா கேட்குதா? நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. இந்த சவுண்டு போகும். Especially since our inventories in the Endzone are low. Don't forget. தண்ணி எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். I thought you will put live on 8:30 PM yesterday. ஆசாதான் ப்ரோ, ஆனால் வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ் ப்ரோ. நான் நேற்றே ஒரு 1/2 hour சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறேன்னு பண்ணிட்டு தான் நான் 12 o'clockக்கே வந்தேன். இல்லைனா என் ஒர்க்கே 12:30க்கு தான் முடியும். ஒர்க்கிங் ஹார்ஸ்லலாம் நான் லைக் இதில் எதுவுமே இருக்க மாட்டேன் ப்ரோ ஆன்லைனில். ஓகே. Glad we have prepared ourselves well for this kind of scenario, especially since our inventories in the Endzone ran low. Don't forget that if you need additional information, you can look at our survival guide anytime. Pass. Okay, easy. Game பாஸ் பண்ணியாச்சு. இதான் நம்மளோட லேண்ட் ஏரியா. ஓகேயா, என்னெல்லாம் இருக்குது? ஓப்பன் த சர்வைவல் கைடு இந்த கார்னரில் இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு சர்வைவல் எல்லாத்துக்கும் என்னென்ன இருக்குதுன்னு கைடு இருக்குது. பார்க்கணுன்னா ஒரு விஷயம் எதாவது தெரிஞ்சுக்கணுமா, இதை பற்றி இதில் போய் தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். யூஸிங் டாஸ்க்கு. ஓகே. ஷெல்டர்ஸ், கேதர் வுட்டு, ஸ்க்ராப்பு, கேதர் எவ்ரி திங். ஓகே. ரிமூவ் ரேடியேஷன் முடிஞ்சு. சூப்பர். Everything you need to know should be right here. I think the time has come for us to at last build ourselves a new home here. ஒரு ஜாட்டன் ஆடுனீங்களா? ஆடலைடா தம்பி. ஆடினா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்ல கேம் ஆக்சுவலாக. அது வந்து சைட் ஸ்க்ராலிங் கேம் தான், அட்வென்ச்சர் கேம் தானடா தம்பி. அப்படியே நம்ம சைடில் நடந்து போய்ட்டுருப்போம், அப்படி தானே? ஸ்க்ரீன் ஸ்க்ராலிங் அட்வென்ச்சர் கேம். கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அந்த கேம் லைட்டாக பார்த்துருக்கேன், நல்லா பார்க்கல. நல்ல கேம் தான். நல்ல ரிவ்யூவான கேம். ஆமாடா தான். இதுவும் ஒரு இண்டி கேம் தான், சின்ன கம்பெனி பண்ண கேம் தான் இதுவும். Well done. Everything you need now should be okay. Before we construct buildings at all, we have to assign the profession builders to several settlers so they can take care of construction. In general, it's your responsibility to decide which tasks are important and how are. Okay, I can do that. Open the profession menu. Okay, இங்கே இருக்குது profession menu. இதில் வந்து என்ன பண்ணலாம், 10 பேர் இருக்காங்க. பில்டர் வந்து ஒரு 3 பேரை பில்டராக போடுவோம். ஓகே. Your builders will be ready as soon as construction contracts have been issued. ஓகே. ப்ரொஃபஷன் போனால் நம்ம 10 பேர் செட்டிலரு, 3 பேர் பில்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணலாம் அவங்களோட என்ன பண்ணணுங்கிறத. இண்டி கேம் காட் SivPlays அப்படிலாம் இல்லைடா தம்பி. ஏதோ நம்ம பிடிச்சதை பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண சொல்கிறான், வாட்டர் பேசிக் நீட்ஸில் வந்து நம்ம இது பண்ண சொல்கிறோம். இப்போ மேலே பார்த்தா வாட்டர், ஃபுட்டு, வுட்டு எல்லாம் இருக்குது. இதில் கொஞ்சம் நிறைய இருக்குது, டுட்டோரியல்னால நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் வாட்டர் சப்ளை வேணும். ஸோ வந்து என்ன பண்ணோம், நம்ம டவுன் சென்டர், இதுதான் டவுன் சென்டரா என்ன? இதுதான் டவுன் சென்டரா? அடப்பாவீங்களா, இது பஸ் பிரேக்குடா, டவுன் சென்டரே கிடையாது. டவுன் சென்டர் எங்கே இருக்குது? இங்கே தான் ஒர்க்கிங் பில்டிங் அண்ட் டாஸ்க் அப்படிங்கிற பட்டன் இங்கே இருக்குது கீழே. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து வேறு இடத்துல வைப்போமா? என்னோடய கேமராவை எங்கே வைப்போம்? அது இல்லை,
கேமராவை தூக்கு இங்கே வைக்கலாம். ஓகே, இல்லைன்னா இங்கே வைக்கலாமா? இங்கே வைப்போம். இங்கே வச்சா கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேயா? இல்லைன்னா கீழே கூட இப்படி வச்சிடலாம். கேம் உங்களுக்கு மறைக்கலைன்னா கேம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து சைடு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அங்கே கொடுத்துருக்கான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜெட்டி வைக்கணும். ஜெட்டினா என்னன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொட்டேட் இருக்கா? ரொட்டேட்டு ஆப்ஷன் இருக்கா? R2 ரொட்டேட் பில்டிங். ஓகே, கெட் இட். ஓகே, இது வந்து இது வந்து தண்ணி. ப்ளூ கலரில் இருந்தால், ரெட் கலரில் இருந்தால் வைக்க முடியாது. ப்ளூ கலரில், க்ரீன் கலரில் இருந்தால் வைக்கலாம். ஓகே, ஐ கெட் இட். ஓகே, அதை தான் இந்த லெஃப்ட் சைடு ரைட் கார்னரில் சொல்கிறாங்க. ப்ளேஸ் பண்ணணுன்னா கிளிக் பண்ணணுங்கிறாங்க. அதுக்கு வந்து 16 wood ஆகுது. 20 seconds ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பில்டிங் ஏரியாஸ் ரெட்டில் இருந்தால் பிளாக்குடு. 6 இல்லைனா மவுஸ் வீல் வந்து என்ன பண்ணா, இப்படி திருப்பினாவா? ஓ, இது வந்து மவுஸு, கேமராவை திருப்ப. R2 ரொட்டேட்டு, ரைட் கிளிக் டு எண்ட் மோடு. இது வந்து வெளில போனால் ரைட் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பில்டு தான் பண்ண போகிறோம். இப்போ வெளில போயிடுவோம். வெளில போனால் ஓகே, WASD மூமெண்ட்டு. இதை இப்போ பாஸை நம்ம பிளேன்னு கொடுத்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து மூவ் பண்ணி அதை கட்டுறதுக்கு போகணும். என்ன பண்ணுறாங்க இவங்க? எல்லாம் உட்டெல்லாம் உள்ளே போய் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே ஓகே, ஓ ஓ, very good. The jetty was completed as planned. ஏதோ ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு செகண்ட் என்னோட ஸ்ட்ரீம் ஸ்டாப் ஆகிட்டு வந்துருச்சு. நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணீங்களான்னு தெரில. ரீட்ரை அப்படின்னு வந்துருச்சு ஃபார் சம் ரீசன். ஒன்றும் இல்லை, நம்ம இதை கட்டிட்டோம். ஜெட்டி என்ன பண்ணுவோம்னா தண்ணி வந்து இங்கே போய் பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான். place where we can collect water. There are other possibilities to gather water too, but the jetty is the simplest and most cost-effective method. We can obtain and store water from different sources like a jetty, rain collector, well in the cistern. The cistern should always be in close proximity to the water source, so that our carriers don't have to walk too far. Okay, இப்போ என்ன பண்ணனும்னா சிஸ்டம் வேணும். சிஸ்டம்னா என்னது? இதுதான் நம்ம தண்ணியை வந்து பிடிச்சி வைக்கிற இடம். ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கே போடுவோம்? இங்கே போடுவோமா? அப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும். ரோடு போடணும். அடுத்து எலக்ட்ரிசிட்டி நிறைய இருக்குது போல இருக்க. ரேடியேஷனு, ரெயின், அன்னோன், நம்ம கிளைமேட்லாம் சீசன்லாம் கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். வெயிலா மழையா எல்லாம் கீழே கொடுத்துருக்கான். மேலே என்ன கொடுத்துருக்கான்? ஃபுட்டு, வாட்டர், ஃபுட்டு, வுட்டு, ஸ்க்ராப்பு, டூல்ஸு, ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மாஸ்க்கு, மெடிசன், கிளாத்து, மெட்டலு, பிளாஸ்டிக்கு, எலக்ட்ரானிக்ஸு, கோலு. ஓ மை காட், வேறு லெவலில் இருக்கும் போல இருக்கேன். பாப்புலேஷன் க்ரோத்து, அடல்ட்ஸ் 11 பேர், சில்ட்ரன் 4 பேர், 12 பேர், 3 பேர், 12. ஒருத்தன் வளர்ந்துட்டான். நல்லது. ஸ்மாலில் ஸ்லோவாக போட்டு விடுவோம் கேமை. இங்கே ஆளுங்க இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ப்ரொடக்ஷன் போகணும். போயிட்டு வாட்டர் கலெக்டர் ஒரு 2 பேரை போட்டு விடுவோம். போட்டு விட்டுட்டோம். சூப்பர். ப்ரொடக்ஷன், எல்லா வேலைக்கும் ப்ரொடக்ஷனில் போயிட்டு அவங்கள அசைன் பண்ணணும் ப்ரோ, இருக்கிற மக்களை. இது வந்து ஆவரேஜ் ரேடியேஷன் ஆஃப் ஆல் ஷெல்டர்ஸ் எவ்வளோ. இது வந்து இப்போ நம்ம டுட்டோரியல்னால ரேடியேஷன் இல்லை போல். மேபி அடுத்த டுட்டோரியல் அடுத்த ஸ்டெப்பு போனோன்னே என்னாகும்? ரேடியேஷன் காட்டும். அப்புறமா ஹெல்த்து, ஆவரேஜ் ஹெல்த்து. நாலேஜ் இஸ் ரெக்வயர்ட் டு பர்ஃபார்ம் ரிசர்ச்சுக்கான இது. அதுக்கப்புறமா ரிச் ஃபுட் என்னது? பீயிங் ஸ்டோர்ட் அட் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஓகே ஓகே, ஒரே மாதிரியான ஃபுட்டு இல்லாமல் டிஃப்ரெண்ட் லைக் ப்ரோட்டீன் அந்த மாதிரி சேர்ந்தாப்பில் ஃபுட்டு. ஹாய் அருண் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. நாம் ஆடிட்டு இருக்கிற கேம் வந்து எண்ட்ஸோன் வேர்ல்ட் அப்பார்ட் ப்ரோ. இது ஒரு போஸ்ட் அபோகலிப்டிக் சர்வைவல் சிட்டி பில்டர் கேம். வாட் டஸ் தட் மீன் இஸ், ஒரு இதுக்கு அப்புறமா ஒரு நியூக்ளியர் பிரச்சனை என்னாச்சு?
ஏதோ நடக்குது ஒரு செகண்ட் என்ன ஆகுது கட் ஆகிடுது ப்ரோ. இன்டர்நெட் ஏதாவது இஷ்யூவா? இல்லையே, ஒரு முறை டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறேன் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணி இதை ஆன் பண்ணிவிட்டு FPS ஏன் ட்ராப் ஆக போகுது? ஓகே, FPS ட்ராப் ஆகுது. ஓகே, அது என்ன பண்ணுவோம்? செட்டிங்ஸில் போய் ஏதாவது வெயிட் பண்ண. செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு விசிங்க் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி தானே? க்ளவுட்ஸு ஆஃப். ஓகே, ஷேடோ மீடியமு, டெக்ஸ்சர் மீடியமு, கிராஸ் குவாலிட்டி மீடியம், லெவல் ஆஃப் டீட்டெயில் மீடியமு, ஆம்பியன்ட் அக்கல்ஷன் ஆஃப். ஓகே, ஆஃப்ல கண்டினியூ. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு டாஸ்க் ஏதோ முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன டாஸ்க் முடிச்சிட்டோம்? அசைன் ஷெல்டர்ஸ் டு த ப்ரொஃபஷன் வாட்டர் கேரியர் 3 பேர் போட சொல்லியிருக்கான். அதை நம்ம 3 பேராக போட்டுருவோம். நல்லது. ப்ரொடியூஸ் வாட்டர் 100 வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ சேஞ்ச் கேம் ப்ரோ சும்மா இருங்க. இன்டர்நெட் குட், கேம் ப்ராப்ளம். சும்மா இருங்க சித்து ப்ரோ. ஒரு கேம் ஆரம்பிக்க முன்னாடியே முடிச்சு விட்ருங்க. ஓகே, 100 வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, கேமை ப்ளே பண்ணிங்கன்னா தண்ணி கேனை எடுத்துகிட்டு போவாங்க. தண்ணி கேனை எடுத்துகிட்டு தண்ணி தொட்டியில் போய் தண்ணியை நிறச்சி ஊற்றணும். ஓகே, இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் இதில் நிறக்கணும். அதான் அவங்க வேலை. வெறித்தனம். இவ்வளோ 50 வாட்டர் எடுத்துட்டாங்க. ஆளுக்கு 25 வாட்டர் ஒரு ட்ரிப்பில் கொண்டு வராங்க. ஓகே, விச் இஸ் நாட் பேட். ஓகே, அடல்ட் கை, கிளாத்திங் எல்லாம் வச்சுருக்கான். இந்த மாதிரிலாம் நம்ம ஆக்சுவல் கேம் ஆடும்போது இருக்காது. நம்ம அடி தான் வாங்குவோம். செத்துக்கிட்டு தான் இருப்பானுங்க. உயிரோடலாம் இருக்கிற வாய்ப்பு கம்மி தான். இது டுட்டோரியல்னால கொஞ்சம் உயிரோட இருக்கிறானுங்க. We can obtain and store water from different sources. ஓகேடா தெரிஞ்சு போச்சுடா எனக்கு. ஆக்சுவலாக என்னென்னா நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ரிசோர்ஸஸ் போயிட்டு ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுற பில்டிங் வைக்கலாம். இல்லை கிடையாது, ஃபுட்டு இல்லை, ரிசோர்ஸஸ், டாஸ்க், கேதர், இதெல்லாம் பிளாக்டாக இருக்கா? ஆமாம், இப்போதைக்கு பிளாக்டாக இருக்குது போல். அடுத்து சொல்லி தருவாங்க ப்ரோ, அவசரப்படுத்தாவால. And water is now transported from the jetty to our cistern. Consider hiring more water carriers if you don't have enough settlers available. You can never have enough water in storage. Now we should focus on food production. It's important to ensure the supply right from the start. A gatherer's cabin, a hunting lodge, or a fishing. 3 விதமா ஃபுட் கிரியேட் பண்ணலாம். I suggest starting with a fishing hut. Fishing hut, gathering cabin, hunters lodge. Okay, I can do that. Fishing hut எங்க வைக்கணும்? ரொட்டேட் பண்ணுங்க. தண்ணிக்குள்ள வைக்கணும். ஓகேயா? சீக்கிரம் ஃபிஷிங் ஹட்டை முட்டு இது பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, அவ்வளோதான். ஃபாஸ்ட்டு 3 ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு இருக்குது. பாஸு, ப்ளே, ஃபாஸ்ட் கேம் ஸ்பீடு, ஃபாஸ்டஸ்ட் கேம் ஸ்பீடு. அப்படி பண்ணால் டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடும். இவங்க நடந்து போகிறனால ஏதாவது இந்த பாதெல்லாம் வருதா? அப்படிலாம் வரல. அவ்வளோ பெரிய கேம் இல்லை. இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு, கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரொஃபஷனில் போயிட்டு ஒரு எத்தனை பேரை 2 பேரை அசைன் பண்ணணும் ஃபுட்டில். ஓகே, 2 பேர் என்ன பண்ணுவாங்க போவாங்க. இப்போ வந்து கெப்பாசிட்டி காட்டுறாங்க பாருங்கள். மொத்தம் 90,000 ப்ரொடக்ஷன் லிமிட் கொடுக்குறாங்க. மேபி இது வந்து எதனால் டுட்டோரியல்னால அது பெருசாக காட்டலாம் இருக்கலாம்.
இப்போ எவ்வளோ ஃபுட்டு 60 ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணால் முடியுது. ஹாய் ப்ரோ, ஹாய் பிளேயர் வில்லன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? லைட்டாக கண்ணெல்லாம் கறக்கி போயிருக்கீங்களே எண்ட் ஜோன் பார்த்து. அடுத்தானே எண்ட் ஜோன்னா ஏதோ ஃபால் அவுட் லெவலில் இருக்குன்னு நினச்சி வந்திருப்பீங்க. கரெக்டாக. இப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாப்லானா, ஓகே we have now taken care of our basic food supply and water. Okay, food supply, water fix பண்ணிட்டோம். Make sure that enough food and water are on hands at all times, especially if you want to upgrade your settlement. A population that grows too fast can quickly unbalance your food and supply, what is it, bringing major difficulties to you if you. பேசிக்காக எல்லா சர்வைவல் கேமோட கான்செப்ட் இதுதான். என்னையா இது ஒன்றுமே புரியல அப்படி கொஞ்சம் அப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் லேர்னிங் கர்வ் இருக்கும் ப்ரோ. ஆனால் கேமோட கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். சர்வைவல் கேம்னா என்ன வேணும்? ஃபுட்டு வேணும், வாட்டர் வேணும். அப்புறம் மக்கள் வந்து நிறைய பாப்புலேஷன் கூடணும். அதுக்கப்புறமா பெட்டராக நம்ம என்ன பண்ணோம், வேறு டெக்னாலஜியெல்லாம் ரிசர்ச் பண்ணி நம்மளோட சிட்டியை வந்து க்ரோ பண்ணணும். அப்படி க்ரோ பண்ணி வந்தால் என்னாகும், மக்கள்லாம் நம்மளை அட்டாக் பண்ண பக்கத்து சிட்டிக்காரன் வருவான். அவர் நம்ம ஆளுங்க கையில் கத்திய கன்னெல்லாம் கொடுத்து அதை சண்டை போட வச்சு சாவடித்து சிட்டியை க்ளோஸ் பண்ணி கேமை குவிட் பண்ணணும். இதுதான் நடக்கும். நவ் இங்கிலீஷ் டியூஷன் ஆடிலாம் இல்லை ப்ரோ. இப்போ வந்து 300 ஃபிஷ்ஷு கொடுத்துருக்கான் அந்த டாஸ்க் முடிச்சதுக்கு. Because they constantly grow as long as the soil is moist enough. Each seed has different yields and growing times. This means that it could take some time until your field is ready to be harvested, in contrast to your fishing hut where production can be right away. அதான் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஃபிஷ்ஷிங் ஹட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணி ஃபுட் எடுத்தோம் இந்த மெத்தடில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இது கூட வைக்கலாம், என்னது விவசாயம் கூட பண்ணலாம். விவசாயம் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது. அந்த சீசனில் அது வளர்ந்து கிராப் க்ரோ ஆகி நீங்கள் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி வேறு வழியில் ஃபுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறத. இப்போ அடுத்து என்ன சொல்கிறான்னா, சாயில் மாய்ஸ்சர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை பார்க்க சொல்கிறான். இதில் இப்போ பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் மாய்ஸ்ட் சாயில், இங்கெல்லாம் தான் செடி வளர்க்க முடியும். புரியுதா? இதெல்லாம் என்ன ஆச்சு, ஆல்ரெடி போஸ்ட் அப்போகலிப்டிக்கான ஏரியாவில் இது ட்ரை ஏரியா, அதிலலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் மேபி. இல்லை ட்ரை ஏரியாவை ஆமாம் ட்ரை ஏரியாவில் எதுவும் பண்ண முடியாது, மாய்ஸ்டில் பண்ண முடியும். வெட் ஏரியாவில் வந்து நல்லாவே வளரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஹாய் கௌதம் ராஜ் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறான், cultivate field, build one, assign settlers to profession farmer, seed the fields chosen. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறோம், நம்மளை வந்து கல்டிவேட் பண்ண சொல்கிறோம். ட்ராட் சீசன் வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில். நோட்டிஃபிகேஷன் வந்து செட்டிலர்ஸ்க்கு இது இல்லை. நம்ம வந்து பில்டிங் போகிறோம், கிராப் கல்டிவேஷன் போகிறோம். பக்கத்தில் நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது, நம்ம வீடு இங்கே இருக்குது இல்லையா, நம்ம வீடு இங்கே இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிப்போமா. இது நம்ம வீடு. ஓகே, எதர் இங்கே பண்ணலாமா இல்லைனா இங்கே பண்ணலாமா? இங்கே பண்ணுவோம். R2 ஓகே, பிளேஸு, ரொட்டேட்டு, ஓகே, எண்டு மோடு. ஓகே, 15, 16, 16ங்கிற இதில் போட்டால் ஏன் எதுவும் நடக்க மாட்டுது? ஓகே, ப்ரொஃபஷன் ஃபார்மர் வேணும். ஓகே, ப்ரொஃபஷன் ஃபார்மர் இருக்காங்களா? இல்லை, ட்ரைங் டு லேர்ன் ஹியர். என்ன பண்ண சொல்கிறான், கல்டிவேட் வர சொல்கிறான். ஓகே ஓகே ப்ரோ, நவ் இட் ஒர்க்ஸ் கரெக்டா. ஃபார்மர் ஒருத்தரை ஃபார்மராக போட்டாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நாம் வந்து கல்டிவேஷனுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மரத்தை கட் பண்ணிடுவாப்பில், கட் பண்ணிட்டா அப்படியே உள்ளே வந்து கல்டிவேட் பண்ணிப்பாப்பில். ஹே ப்ரோ ஸ்டோரி கேம் சொல்லுங்கள் ப்ரோ, கேம் ஸ்டோரி சொல்லுங்கள். கேம் ஸ்டோரி என்னன்னா ப்ரோ, என்ன செட்டிங்னு சொல்கிறேன், ஸ்டோரி மாதிரி இல்லை, நான் செட்டிங் சொல்கிறேன். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு நியூக்ளியர் வார் நடத்தி நம்ம எர்த்தை நாமளே நாசமாக்கி விட்டுட்டோம். ஸோ அப்புறம் என்ன ஆகிட்டோம், கொஞ்சம் மக்கள் வந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டோம். அதுதான் எண்ட் ஜோன்.
நம்ம என்ன பண்ணிட்டோம் அண்டர் கிரவுண்டில் போயிட்டோம். இப்போ 150 வருஷத்துக்கு அப்புறமா நாம் என்ன பண்ணியிருக்கோம், எண்டு ஜோனில் வந்து எல்லா பொருள்லாம் தீர்ந்து போச்சு, நம்மக்கிட்ட இருந்த பொருள் சாப்பாடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மேலே பூமிக்கு வந்திருக்கோம். பூமிக்கு வந்து சர்வைவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது அப்புறமா என்ன நடக்க போகுது, என்னென்ன ஸ்டோரி கேம்பெயின் படி என்ன நடக்கும்னா, வேறு இடத்துலேருந்து அட்டாக் வருவாங்க, நம்ம அவங்களோட ஃபைட் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நீங்கள் என்ன பண்ணணும், த்ரைவிங்கான ஒரு காலனியை நீங்கள் பில்ட் பண்ணணும். அதுதான் உங்களோட டார்கெட். உங்களோட இடத்த நீங்கள் இம்ப்ரூவ் ஆக்கி எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம் போஸ்ட் அப்போகலிப்டிக்கான வேர்ல்டில். எல்லாம் அழிஞ்சுலாம் போச்சு. இப்போ இங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் வீடு கீடுலாம் அழிஞ்சிருக்கும், நிறைய ஸ்க்ராப்லாம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் திரும்ப பில்டு பண்ணி கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஒரு டாக்டர் ஸ்ட்ரோன் ரேஞ்சுக்கு நீங்கள் யோசிக்கலாம் இதை. இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு என்னது அந்த ஒரு படம் இருக்குமே, அது என்ன படம், மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் லெவலுக்கு யோசிக்கலாம். பார்த்தீங்களா செல்ஃபோன் டவர்லாம் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். 150 வருஷத்துக்கு அப்புறமா இது செல்ஃபோன் டவர் இல்லை, எலக்ட்ரிக் கம்பி, எலக்ட்ரிக் போல் இப்படி ஆகிடுச்சு. உலகமே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். வீடு பாருங்கள், கராஜ்லாம் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், ஸ்டோரேஜ் இடம்லாம். இது வந்து டுட்டோரியல்னால பெருசாக உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு இன்னும் நியூக்ளியர் வேஸ்ட்லாம் காட்டல. ஆனால் வந்து கேம் போக போக உங்களுக்கு ஆக்சுவலாக கேம் நீங்கள் ஆடுனீங்கன்னு வைங்களேன், நிறைய இடத்துல நியூக்ளியர் வேஸ்ட்லாம் இருக்கும், டிசீஸ்லாம் நிறைய வரும். எப்படி அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஹாய் லோக்கி ப்ரோ, ட்ரை ஏரியாவில் பில்டிங் கட்டலாம்ல. ட்ரை ஏரியாவில் பில்டிங் கட்டணும்டா, அதுதான் கான்செப்ட். ட்ரை ஏரியா அந்த மாதிரி கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும், ட்ரை ஏரியாவையும் வெட் ஏரியாவையும். ஹே டார்க் ஹேடா தம்பி, ஹவ் இஸ் இட் கோயிங்டா? சரி, இப்போ நம்ம கேமை நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளே பண்ணிவிடுவோமா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கல்டிவேஷன் ஃபுட்டு எடுக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கோம், இந்த இடத்துல ஒரு சின்ன தண்ணி எடுக்கிற இடத்த கட்டி வச்சுருக்கோம். ஃபுட்டு எடுக்கிறதுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணி வச்சுருக்கோம். அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபிஷ்ஷிங் வந்து ஒரு மெத்தட் ஆஃப் இது பண்ணுறது தான், எது பண்ணுறது ஃபுட் எடுக்கிறது. இன்னொரு மெத்தட் ஆஃப் ஃபுட் எடுக்கிறது தான் விவசாயம் பண்ணுறது. அந்த விவசாயத்தை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல எந்த இடம் விவசாயத்துக்கு தகுந்த இடங்கிறத பார்க்கணுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் காட்டும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வந்து தப்பு பண்ணிவிட்டேன் நான் என்ன பண்ணணும், இதை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிடுவோமா, டெமாலிஷ் பண்ணிவிட்டு, இது வந்து என்னது ட்ரை ஏரியாவில் பண்ணக்கூடாது. நாம் வந்து நல்ல க்ரீன் ஏரியாவில் தான் என்ன பண்ணணும், பில்டு பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், அதை திரும்ப பில்ட் பண்ணுறேன் பாருங்கள். பில்டிங் டூல் போயிட்டு கல்டிவேட் போயிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு, ஒரு 10க்கு 10 பண்ணுவோமா, ஒரு 10க்கு 10 பண்ணிட்டு ஃபார்மர்ஸ் வந்து ஒரு ஃபார்மரை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ட்ரை ஏரியாவில் பண்ணால் வளராது, இந்த ஏரியாவில் பண்ணால் தான் வளரும். இதுதான் கான்செப்ட். என்ன சீடு போட போகிறோம் அப்படிங்கிறது ஆஃப்டர் எண்டு கேமா ப்ரோ? ஆஃப்டர் எண்டு கேம் அப்படின்னா எனக்கு புரியலையே. ஆஃப்டர் எண்ட்ஸோன், எண்டு கேம்னா என்ன, அது ஏதோ அவெஞ்சர்ஸ் படமாச்சே இல்லையா? என்ன சீடு போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். எதர் வந்து பிளாக் சால்சிஃபை கேன் பி ஹார்வெஸ்டட், இல்லைனா கேபேஜ் போடுவோமா, கேபேஜை போடுவோம். நல்லது. சூஸ் சீடு கேபேஜ் போட்டாச்சு. Remember that we need the widest variety of food sources to stay healthy. You should also plan ahead. எண்ட் கேம்ங்கிறது என்ன? எண்ட் கேம் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் தானே? Stock up on food. இல்ல, அது வேற கதை. I'll show you a few more strategies. Could remember that we need the widest variety of food source to stay healthy. You should also plan ahead for drought periods that might come when it's not going to rain. Stock up on food and adapt your production to avoid bottlenecks. I will show you a few more strategies later on. At the beginning, we don't have much scrap wood or other resources. We could build a production building, but to obtain resources as fast as possible, it's best that we start gathering right away. Assign a gather all resources task. All the settlers who haven't been assigned any profession by you are going to accept these kinds of tasks. In addition, settlers distribute resources within your settlement. ஓகே, இப்போ ட்ரை சீசனில் இருக்கும். அதனால தான் என்ன ஆகிடுச்சு, இந்த இடம்லாம் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, நல்லா இதாகிடுச்சு. ஏதோ க்ளவுடு இந்த பக்கம். சேனல் யூஆர் ஆஃப்லைன், செக் யுவர் கனெக்ஷன், ட்ரை அகைன் வருது. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஏதோ என்கோடிங் லேக் இருக்குது, ஃப்ரேம் ஸ்கிப் ஆகுது. ஓ நோ, வாட்ஸ் ஹேப்பனிங் மேன், வாட்ஸ் ஹேப்பனிங் டு மை கேம் ஹியர்? மெமரி ஜிபியூ யூசேஜ் பாருங்கள், 100% ஜிபியூ யூசேஜ். ஓ ஜிஜி. டிஸ்கார்ட்லாம் என் டாஸ்க் பண்ணுவோம்.
ஸ்டீம் இருக்கட்டும், ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. என்ன பண்ணுவோம், கேமை வந்து இன்னும் லோ ரெஸ்ட்டில் போடுவோம் ப்ரோ, லோ ரெஸ்ட்டில் போடுவோம், வேறு வழியே இல்லை. ஆப்ஷன் மீடியம், லோ 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 லோ, டிஸ்பிளே விண்டோடு, ஃபுல் ஸ்க்ரீன். இப்போ கேம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு எனக்கு தெரில, ஆனால் லோ ரெஸ்ட்டில் தான் ஆடி ஆக வேண்டிய சூழ்நிலை. ஓ நோ, நம்மளோட சரி விடுங்க, இந்த சீசன் போச்சுன்னா நல்லா ஆகிடும். ஓகே, நம்மளோட கேபேஜ் ஃபீல்டு ஓரளவுக்கு பெட்டராக ஆகிடுச்சு, அப்படி தானே? என்ன சொன்னா, பிளேஸ் கேதர் வுட். ஓகே, கேதர் வுட் டாஸ்க் இந்த இருக்குது. கேதர் வுட்டு, கேதர் வுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரோ. அதை நீங்கள் வச்சிங்கன்னு வைங்களேன், அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வுட்டை கேதர் பண்ணும். லைக் யூனோ, அப்படி வச்சிங்கன்னா இந்த இடத்துல உள்ள வுட்டெல்லாம் யாரெல்லாம் சும்மா இருக்காங்களோ அவங்கெல்லாம் கேதர் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி கேதர் ஸ்க்ராப்னு வச்சாலும் அந்த இடத்த, அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்க்ராப்பையும் அவங்க கேதர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கேமை ப்ளே பண்ணுவோமா, ப்ளே பண்ணால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்கிற மக்கள்லாம் 6 பேர் வேலையில், 5-6 பேர் வேலையில் இருக்காங்க, வேலையில் இல்லாத எல்லாரும் போயிடுவாங்க. ஸ்க்ராப் ப்ரொடக்ஷன் 15, வுட் ப்ரொடக்ஷன் 20 முடிச்சிருவோம், அது பிரச்சனை இல்லை. அவங்களே தேவைக்கு தக்கன என்ன பண்ணிப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க ஆளுங்களை, அது பிரச்சனை கிடையாது. வீடு கட்டணும், ஆனால் அதுக்கு நமக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கல, அதனால் சொல்லிக் கொடுக்கும்போது அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், ஓ ஷிட் ஷிட் ஷிட், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், யூடியூப் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஓபிஎஸ் எடுங்க, ஓபிஎஸ்ஸை தூக்கி இங்கே போடுங்க. வேலரண்ட் ஆடுவீங்களா போஸ்ட் திஸ்? ஆடலாமே ப்ரோ, ஆடலாமே. ஒரு கொஞ்ச நேரம் இது போட்டோம், எப்படி போகுதுன்னு கேம் பார்ப்போம், அப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம வேலரண்ட் போகலாம். ஒரு கேமாவது போகலாம் அட்லீஸ்ட்டு, இல்லையா? வேலரண்ட் ஃபார் லைஃப் ப்ரோ, வேலரண்ட் ஃபார் லைஃப். நேற்று நைட்டே நான் தூக்க கலக்கத்தில் இருந்து ஒரு வேலரண்ட் கேம் ஆடிட்டு தூங்கணும். என்ன ப்ரோ நைட் மார்க்கெட்டில் என்ன வந்துச்சு அக்ஷய் ப்ரோ? சரி, எங்கே விட்டோம் என்ன பண்ண சொன்னானுங்க அவனுங்க? ஒன்றும் பண்ண சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு. நம்ம வந்து இன்னும் வுட்டு ப்ரொடக்ஷன் மட்டும் முடிச்சிட்டா ஈஸி. தண்ணி கீழே போய் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொண்டை கமந்துக்கிட்டே இருக்குது, கமருது அப்படிங்கிற மாதிரி. வாங்கடா, நடந்து வாங்கடா, நீங்கள் உங்களை வேகமாக ஓட வைக்கணும்டா. நான் fast forward up since we now own plenty of resources. You can start to build a real production building. Then you don't have to always make efforts by hand and collecting is taking place. Production buildings are not only easier to manage, they are also distinctly more effective than simple tasks. Don't place production buildings too far away from your settlement. You'll be able to change their working area at any time later on. அது வந்து ஒரு லார்ஜர், இப்போ லார்ஜிங் கேம்ப் வைக்கணும்னா அப்படி வைக்கணும். Right on. The best thing for us to do now is to build a forester's lodge to automate our supply of wood and make it more effective at the same time. Foresters are not only able to chop down trees, they reforest areas with trees as well. இப்போ வந்து ஃபாரஸ்டரை அசைன் பண்ணணும். எத்தனை ஃபாரஸ்டர்? ஒரு ஃபாரஸ்டர் போதுமா? ஓகே, பண்ணுங்க 3 டப்புன்னு மிஷனை முடிச்சு விடுங்க பார்ப்போம்.
அவ்வளோதான் ப்ரோ. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட வேண்டியதான் டப்புன்னு எல்லாத்தையும். வேகமாக தட்டி விடுங்க எல்லாத்தையும். ஃபாரஸ்டர் லாஜை கிளிக் பண்ணால் என்னெல்லாம் போட்டிருக்கான். சேஞ்ச் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கு மாற்றினா வேறு இடத்துல பண்ணுவாப்பில் தலைவர். டிசபிள் சேஞ்ச் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்குனா என்ன பண்ணுவான், இப்படி பண்ணுவாப்பில். ஓகே ஓகே Good job. You might want to change this building's working area later on. அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டோம்டா தம்பி. They should get their wood from. And for your information, if you want, you can also tell your forester's lodge that they only ought to attend to reforesting an area in order to create a lush green forest which generations to come can use. Very good. Now we ought to take care of collecting scrap. Scrap is one of the most valuable resources. Hey Aaron bro, hi bro. Night market is a joke. 100% bro. Other resources from scrap. இது நிறைய ஃப்ரேம் ஸ்கிப் ஆகுது ப்ரோ. என்கோடிங் லாக் ஆகுது ப்ரோ. 18% என்கோடிங் லாக். உங்களுக்கு எப்படி இந்த ஸ்ட்ரீம் தெரியுதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ தூரம் ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இல்லை ப்ரோ. சின்ன இண்டி கேமில். ஸோ இட்ஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் இட் ப்ரோ. வெரி குட். நவ் வி ஆட் டு பி டேக் care of collecting scrap. Scrap is one of the most valuable resources because the quantities present are limited and we can recover other resources from scrap. Unlike the task we just had, scrapyard allows larger quantities of existing dismantled than the ruins or wrecks. Okay. ஸ்கிராப் யார்டு. ஓகே, ஸ்கிராப் யார்டு நல்லா தான் இருக்குது கேட்கவே. ஓ வாட் அ பிளேஸ் மேன், வாட் அ பிளேஸ். Auto saving in 7-8 save game. Forager வாங்கிருக்கலாம் ப்ரோ. ஃபாரச்சர் வாங்கலாமே ப்ரோ. இப்போவும் அது நல்ல கேம் தான் ப்ரோ. நல்லா ஏதாவது இருந்துச்சா என்ன செக் பண்ணுறேன் ப்ரோ. ஹாய் ஆரான் ப்ரோ. ஆரான் ப்ரோக்கு ஒரு ஹாய் சொன்னேன். அப்படி தானே ஆரான் ப்ரோ. ஆரான் தாஸ் ப்ரோ எப்படி போயிட்டுருக்கு? ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ப்ரோ? எக்ஸாம்ஸ்லாம் எப்படி போகுது? ஓகே, தட்ஸ் ரிமூவ்ட். ஓகே ஸ்கிராப் யார்டு ஒன்று பில்ட் பண்ணணும். பண்ணியாச்சு. அதில் ஒருத்தரை ஸ்கிராப் யார்டில் ஆளை போடணும். எங்கே இருக்கு? கலெக்டரை தூக்கி போட்டாச்சு. அன்அசைன்ட் ஒர்க் ஃப்ளோஸ் 3 ப்ரொஃபஷ்னல்ஸ் 12. ஓகே, நல்லது, பண்ணுங்க. ட்ராட் வருது. ட்ராட் வரும்போது சுவாலி முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நம்ம நிலமை. அஞ்சு பேரை தண்ணி இறக்க போடுவோம். The storage capacity building is running low. இதோட சைஸ் என்னன்னு தெரியலையே எனக்கு.
என்ன பண்ணுவோம், இன்னொரு வாட்டரில் போயிட்டு ஓகே இதோட சைஸ் என்னென்னா 6x6 வாட்டர் டவர் ரெக்வயர். ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வாட்டர் டவர் கண்டைன்ஸ் ரெக்வயர்ஸ் ஜெட்டி கலெக்ட் வெல். Okay, I don't know. I'm gonna just do this again. Production limit ன்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் எது எனக்கு புரியல கரெக்டாக. $90,000 ஓகே. ஆனால் எவ்வளோ ஃபில் ஆகும்னு தெரியலையே. $2,000 மேலே போகுதா பார்ப்போம் இப்போ. ஓகே ஹாய் பிகே எடிட்டிங். ஹாய் ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்காக கேமு இல்லை ப்ரோ? ஓ கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையாடா தம்பி? தெரியலையே என்ன சொல்கிறதுன்னு. ஹாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நன்றி, தேங்க்யூ ப்ரோ. But you can change the work area for the scrap part. We can recycle scrap into 4 additional resources: cloth, metal, plastic and electronics. We will do that shortly, but for now we are to take care of our settlers needs first. Okay, people want a place to sleep, live. Okay, இப்போ வந்து கொஞ்சம் கேம் போக போக தான் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்டா தம்பி. எனக்கு தெரியல எப்படி இது பிடிக்குமா எல்லாருக்கும்னு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். எத்தனை கேபின் வேணுமா? 8 கேபின் வேணுமா? ஓகே அஞ்சு இங்கே கட்டியிருக்கேன். ஓகே இப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு சிட்டி ஃபார்மாக ஆரம்பிச்சிடுச்சு. ஹாய் தலை, ஹாய் ப்ரோ. ப்ரோ நான் அப்படி சொல்லலையா? இன்ட்ரெஸ்டிங்காக கேமே இல்லை ப்ரோ. ஓ இன்ட்ரெஸ்டிங்காக கேமே இல்லைங்கிறியா? எந்த கேமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிற. கரெக்டாக தான் சொன்னீங்க ப்ரோ, அப்படி தான் சொன்னீங்க. சித்து ப்ரோ சும்மா இருங்க. ஐ மீன் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேம் வந்து ஸ்டீமில் எப்பிக்கில் இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு புரிஞ்சுடா தம்பி. ஃபஸ்ட்டு நீ இந்த கேமை தான் இன்ட்ரெஸ்டிங்காக கேமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா இதை நான் நினச்சிட்டேன். அப்புறமா தான் புரிஞ்சு எந்த கேமுமே உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே ஃபீல் ஆகலை. எப்பவுமே அப்படி தான்டா தம்பி. இப்போ ஒரு கேம் எடுத்துக்கிட்டேன் ஏன், நீ ஜஸ்ட் ஆட ஆரம்பிக்கணும். அப்புறமா அந்த கேமு எல்லாமே அப்படி தான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் கேமுன்னு நான் நம்ம ஒரு மாதிரி பாஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ப்ரோ ஸ்டம்பிள் கைஸ் ஆடுங்க ப்ரோ. ஸ்டம்பிள் கைஸ் நம்ம கண்டிப்பாக ஆடுவோம் ப்ரோ. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ஃபால் கைஸ், ஸ்டம்பிள் கைஸ் எல்லாமே நாம் வந்து வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக ஆடுறோம். பிகே எடிட்டிங் ப்ரோ. ஓகே சாட்டர்டே என்ன பண்ணுவோம், சாட்டர்டே போல் நாம் வந்து மாசா ஸ்டம்பிள் கைஸு ஃபால் கைஸு எல்லாம் ஆடுறோம், ஃபன் பண்ணுறோம் வெறித்தனமாக. ஓகே ப்ரோ. ஓகே நாளைக்கு சாட்டர்டே இஸ் நத்திங் பட் டுமாரோ ப்ரோ. இன்னைக்கு ஆல்ரெடி ஃப்ரைடே. ஹாப்பி ஃப்ரைடே எவ்ரிவன். தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே. கரெக்டாக தானே சொல்கிறேன்? தேர்ஸ்டேயா ஃப்ரைடேயா? இன்னைக்கு எந்த நாள் எப்போ போகுதுன்னே தெரில. Besides cabin, you can also provide sturdy houses and shelters as housing. Sturdy houses withstand sandstorm better and have an increased storage capacity to boot. Children living in house gradually fill up the house stockpiles. Settlers do not reproduce in a shelter because they lack privacy. ஓகே ஷெல்டர்ஸ் என்னன்னா ஒரு பெரிய வீடு மாதிரி 4-5 ஒரு 10-15 பேர் தங்கணும்னா அது ஷெல்டர் வேணும். கேபின் வந்து ஒருத்தங்களுக்கானது போல். ஸ்டடி ஹவுசஸ் வந்து ஒரு தனி சிங்கிள் வீடு மாதிரி. Let's return from our excursion into housing and refocus on scrap. With the help of a recycler or refinery. இப்போ மக்கள் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேர் என்ன ஆவாங்க? என்னாச்சு? ஷிவ் டேயா? ஷிவ் நாள்? அது என்ன ஷிவ் நாள்? ஃப்ரைடேயா ப்ரோ? நாளைக்கு ஆடுவோம். நாளைக்கு ஆடுவோம் ப்ரோ. ஃப்ரைடே ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இன்னைக்கு ஷிவ் டே. ஒய் டெலிட்டிங் ப்ரோ? யூ டிட்ன்ட் சென்ட் எனிதிங் பட் தெரியாமல் எல்லாம் ரிமூவ் ஆகுது ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஹேங் ஆகுது ப்ரோ. பாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. டேக் கேர் பிகே ப்ரோ.
கார்பனேட்டட் வாட்டர்னா என்னது? கார்பனேட்டட் வாட்டர்னா அவர் என்ன சொன்னா ஷிவ் நாள் ஷிவ் டேன்னு ஆக்டோபரட் சொன்னாங்க ப்ரோ. கார்பனேட்டட் வாட்டர்னா சோடா ப்ரோ. ஏன் கார்பனேட்டட் வாட்டர் பற்றி நம்ம டக்குன்னு பேசுகிறோம்? ஐ மீன் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி. ஓகே கார்பனேட்டட் வாட்டர்னா எல்லாமே இதுதான், கோக்கு எல்லாமே கார்பனேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் தான்டா தம்பி. என்ன பண்ணியிருப்பாங்க, தண்ணியில் கார்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி சீனி ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சுகர்டு வாட்டர், அதுதான் கார்பனேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் தான். சோடா எல்லாமே, கோக்கு பெப்சி எல்லாமே கார்பனேட்டட் வாட்டர் தான். கார்பன், அதனால தான் கார்பன் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் கார்பன் தானே ஒரு ஆட் பண்ண, கார்பன் ஆட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக தான் சொல்கிறேன்னா ஐ டோன்ட் நோ. செக் பண்ணி பாடுறா தம்பி. அது நிறைய லைக் தெல் பி மோர் இன்ஃபர்மேஷன் இன் இன்டர்நெட் தென் ஐ கேன் ஷேர். ஓகேயா, let's return from our excursion into housing. Focus on scrap. Okay, with the help of recycler or refinery, scrap can be sorted into 4 different resources. A recycler takes scraps apart one resource at a time. With the refinery, automatically produces all 4 resources. To start off, you should build a recycler and produce cloth. Let's do it. Okay, I will do a recycler. Come on, where is the resources? Recycler. What's gonna do? It's gonna இப்போ வந்து ஒரு ஆள் ப்ரொடக்ஷனில் போட்டு ரிஃபைனரில் ஒரு ஆளை போட்டுட்டா அப்புறமா 3 கொடுத்து விட்டா ஃபாஸ்ட்டாக இதை பண்ணி முடிப்பானுங்க. டக்குனு முடிங்க பார்ப்போம். கூகுள் பண்ண தப்பாக வருது. ஆன்லைன் எக்ஸாமுக்கு கூகுள் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு தானா? அப்போ கார்பன் தானா? ஓ நோ, இன்டர்நெட் ஸ்கேம்ஸ் மீ. கார்பன் டை ஆக்சைடட் வாட்டர் தான்டா தம்பி. அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணி அதை ஒரு சோடாவாக ஒன்று இந்த ஃபஸினஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே சோடாவாக உருவாகும், அப்படி தானே ப்ரோ? வாட்டரை வந்து கார்பன் டை ஆக்சைடை வச்சு நீங்கள் என்ன பண்ண கண்டென்ஸ் பண்ணால் இல்லை ஏதோ பண்ணால் அது என்ன ஆகும், ஃபஸினஸ் ஆகும், அந்த சோடாவாக ஆகும். அதுக்கப்புறமா சீனியை சேர்த்து கலரை போட்டு பாட்டில் அடைச்சா கோக். Cloth and metal look like good options if you want to equip us with protective clothing and tools. Distill dana aduk per distilling. I don't know bro, I'm very bad at science bro. I just like science, I don't know science. You can instruct your recycler to produce a different source at a time. It's important that you focus on the resource you really need, at least in the beginning. Cloth and metal look like good options if you want to equip us with protective clothing and tools. Yeah, I can do that. Are industrious settlers. First enna That's why we ought to look after our people and protect them against the surroundings and dangers like radiation. Okay, so let's start by transforming cloth. Covered Okay, cloth produce cloth into protective clothing. Okay, a tailor will be able to help us with it. Okay, tailor. Okay, I can do that. ஒரு டெய்லர் ஷாப்பா? ஸ்கிராப் என்ன நடக்குது? ஓ இதான் நம்ம ஸ்கிராப் ஏரியா. பயங்கரமாக ஆர்ட் ஒர்க்லாம் நல்லா இருக்குது ப்ரோ, அழகாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. உள்ள லைக் பாருங்களேன், ரொம்ப டீட்டெயிலிங்லாம் நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல கிராஃபிக்ஸில் நம்ம பார்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். மேலே அந்த க்ரெயின் எடுக்கட்டும், நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கொஞ்சம் ஒர்க் கீழே பாருங்கள், கீழே வந்து இந்த இடத்துல ஸ்கிராப்பு போட்டிருக்கதா இருக்கட்டும். ஓகே, நைஸ் ப்ரோ. இந்த கேம் ஆக்சுவலாக நான் முன்னாடி பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சி. லைக் என்ன சொல்கிறது, இப்போ ரீசைக்கிளரு ஒருத்தர் இருந்து என்ன பண்ணுறா, ரீசைக்கிள் பண்ணுறாப்புல, அதுக்கு மேலே ஒரு சின்ன அந்த எல்லாமே என்ன பண்ணுறது, ஸ்க்ராப்பில் பில்ட் பண்ணுற பில்டிங் மாதிரி பண்ணி அந்த மாதிரி லைக் யூ நோ வாட் ஐம் சேயிங். ட்ரெய்லருக்கு ஆள் இல்லை, ஸோ வந்து வாட்டரில் வந்து ஒரு 2 பேரை
குறைச்சிட்டு டெய்லரில் ஒருத்தரை போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ டாஸ்க் என்னாச்சு? மிஷன் நெக்ஸ்ட் ஸ்கார்ஃப் ப்ரொடியூஸ்ட் 1. டெய்லர் ஷாப்பை கிளிக் பண்ணால் அது என்ன பண்ணும், நமக்கு நெக்ஸ்ட் ஸ்கார்ஃபை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, நைஸ். வணக்கம் வணக்கம் ஓவர்லார்ட் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. டிஸ்டில்டு வாட்டர் இஸ் பிளைன் வாட்டர் வித்தவுட் எனி மினரல். ஓ அப்படியா? பார்த்தீங்களா, அதான் நான் குத்து மதிப்பாக ஏதோ சொன்னேன் ப்ரோ. தப்பாக தான் சொன்னேன், கண்டிப்பாக 100% தப்பாக தான் சொன்னேன் ப்ரோ. டிஸ்டில்டு வாட்டர்னா வெறும் நார்மல் வாட்டர் தான் டிஸ்டில்டு வாட்டர், அப்படி தானே? எஸ், யூ ஆர் ரைட். யூ ஆர் வெரி குட் ப்ரோ. வணக்கம் ஓவர்லார்ட் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. பார்த்தீங்களா, இப்படி தான் தப்பாக சொல்லி நம்ம சரியாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? வாட்டர்லேருந்து எல்லாத்தையும் பிரித்து எடுக்கிறது தான் டிஸ்டிலேஷன். கரெக்டாக. We categorize environmental radiation into 4 levels. No radiation, low level, medium level, high level radiation. The radiation changes constantly and influences by weather and contaminated rain. Protective cloth helps to protect us against this kind of radiation, but it takes a while before it's produced, and production relies on a steady flow of incoming resources. Try to establish production chains at an early stage and start to stockpile goods so that some are always. இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக பேசிக் சர்வைவல் கேம் கான்செப்ட் ப்ரோ. ஓகே, எனி காலனி சிமுலேஷன் கேமோட பேசிக் என்னன்னா, நீங்கள் வந்து கடைசியாக ஒரு ப்ரொடக்ஷன் செயினை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறது தான். அதுவுமே கிராஜுவலாக பில்ட் பண்ணும். எல்லாத்தையுமே கிராஜுவலாக பில்ட் பண்ணும். ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு 100 பேரையும் வர வைக்கிறேன்னு சொல்லி வீடெல்லாம் கட்டி விட்டு எல்லாத்தையும் பாப்புலேஷனை ஏற்றி விட்டேன்னு வைங்களேன், அப்புறமா உங்களுக்கு ஃபுட் இருக்காது. நிறைய ஃபுட்டு வேணும்னு சொல்லி வேறு ஏதாவது நீங்கள் கான்செப்ட் பண்ணி விட்டாலும் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ வந்து ஒரு எல்லாத்தையுமே ப்ரொபோஷனலாக நீங்கள் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அதே நேரத்தில் புதுசாகவும் ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் எனி காலனி சிமுலேஷன் கேமை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். The tools we bought along from the Endzone are slowly but surely running out. So let's now focus on manufacturing new tools. The tools will help us work effectively. We will need metal for that. So we will prepare the production by building another recycler, which we will commission to recover metal from scrap. After that we will need a workshop. Okay, I will pass. Build recycler. எங்கே போடுவோம் இன்னொரு ரீசைக்ளரை? இங்கே பக்கத்துலேயே போடுவோம். எனக்கு என்ன பண்ணும், இங்கே உள்ள இந்த ஸ்க்ராப்பெல்லாம் கிளியர் பண்ணுவோம். அதனால தான் அதை மாற்றி விட்டேன். நடக்கட்டும், அது நடக்கட்டும். இப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார், தலைவர் வந்து பில்டு பண்ணணும். பில்டு பண்ணி முடிக்கும்போது ஒர்க் ஷாப் வேணும். ஒர்க் ஷாப் வச்சு சேவ் ஆகுது ஆகட்டும், நல்லது. ஓகே, இந்த இடத்துல ஒர்க் ஷாப்பை போடுவோம். இதுக்கு பேரலாக இது வரும் இந்த ஒர்க் ஷாப். ஓகே, ஷாப் ரெண்டுமே பில்ட் பண்ணிட்டு 3 போட்டு விட்டா டப்புடப்புன்னு பில்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. லெட் தம் டூ திஸ் ரைட். ப்ரொடக்ஷன் போனால் நமக்கு நான் அது ஒரு டெக்னீஷியன் இருக்காப்புல போட்டு விட்டாச்சு. வாட்டரில் வந்து 2 பேர் போதும்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷிங்கில் ஒரு பில்டர் ஒருத்தரை குறைச்சிருவோம். ஓகே, ரிஃபைனரியில் வந்து இன்னொருத்தர் ஆட் பண்ணணும். ரிஃபைனரில் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இன்னொரு ரிஃபைனரில் வந்து மெட்டல் போடுவோம். இப்போ இதுலேருந்து மெட்டல் வரும். அந்த மெட்டலை வச்சு ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ண போகிறோம், நாம் வந்து டூல்ஸ் செய்ய போகிறோம். டூல்ஸ் வி வாண்ட் டூல்ஸ் ப்ரோ. டெய்லர் ஷாப்பில் ஸ்கார்ஃப், ட்ரெஸ்ஸு,
ப்ரொடக்ஷன் கியரு. இதில் வந்து டூல், ஸ்கிராப் டூல், மெட்டல் டூல் போடுவோம். ரெண்டுமே போட முடியாதா? போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் போட முடியலையே. ஸ்கிராப் இருக்குது, கிளாத் இருக்குது. இது வந்து எத்தனை வருது? 2 மெட்டல் வரும். ஒரு சர்க்கிள் முடியும் போது 2 மெட்டல் வருது. அந்த 2 மெட்டலை தலைவர் என்ன பண்ணுவாப்புல, எடுத்துகிட்டு போய் இதில் போட்டு ஒரு மெட்டல் டூல் ஆக்குறாப்புல. சூப்பர், நல்லது, அருமை. ப்ரொடக்ஷன் நம்மளோட ஆளுங்களும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. 18 பேர் வந்துட்டாங்க. லைட்டாக மக்கள் க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. Now prepared to work effectively. Should you ever run out of metal, keep in mind that you can also instruct your workshop to manufacture tools from scrap instead of metal. Though they won't be quite as effective, it's still better than being forced to work with bare hands. When the okay with lovely okay 2 1 with our lovely new tools, we are now prepared to work effectively. Should you ever run out of metal, keep in mind that you can also instruct workers to manufacture tools from scrap instead of metal. Though they won't be quite as effective, it's still better than being forced to work with bare hands. Okay? Down in the Endzone, we had sufficient time and resources to educate ourselves properly. But our children don't have this luxury. We ought to build a school and pass on what we've learned. As a result, they will be able to survive and work better and more effectively. School kattanuma. Oh, this is something I didn't expect. Build a school. டீச்சரும் ஒன்று போட்டாச்சு, நல்லது. லெட்ஸ் கோ பாய்ஸ், லெட்ஸ் கோ. Perfect. Besides the fact that educated children work more effectively, we'll also teach them to be more careful with their protective clothing and tools. This, in turn, leads to them staying intact longer, and we conserve valuable resources. Perfect. Besides the fact that education children are more effective, we will also teach them to be more careful with their protective clothing and tools. Then leads to them staying intact longer and okay, got it. Now that our population is starting to grow, we ought to again turn our attention to the topic of food production. We are already accumulating. Gatherers cabin போடணுமா? ஒரு கேபினை போட்டுருவோம், ஒன்றும் தப்பில்லை. Build 1 gatherer cabin, 2 assign 2 gatherers, berries produce 20. Okay, I can do all that. இதை மட்டும் கட்டி முடிக்கட்டும், நாம் என்ன பண்ணுவோம், டப்புன்னு போட்டுருவோம், அப்படிதானே. ஃபுட்டு பாருங்கள், ஃபுட்டும் நமக்கு ஃபுல்லாக நிறைஞ்சிட்டே தான் இருக்குது. ஃபுட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஐ மீன் டுட்டோரியலுக்கு இது பிரச்சனை கிடையாது. நம்ம ஆக்சுவல் கேம் ஆட ஆரம்பித்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் நம்மள்கிட்ட. இவ்வளோ ஐட்டம், இவ்வளோ வுட்டுலாம் இருக்காது நிறைய. ஐ திங்க் ஸோ. என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃப்ளாகை மாற்றுவோம், லைட்டாக மாற்றி எப்படி வைப்போம், கேதரர்ஸ் கேபினை இப்படி செட் பண்ணுவோமா, இப்படி செட் பண்ணுவோம்.
ஒருத்தர் கேதரரை போட்டாச்சு, அசைன் பண்ணியாச்சு. 20 ப்ரொடியூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். டப்புன்னு முடிச்சு விடுங்க பார்ப்போம். ஓ, ஒரு குட்டி பிறந்துடுச்சு, ஒரு குழந்த. ஒருத்தன் செத்துட்டான் எவனோ. ஜி ஒரே ட்ரையாக ஆகிடுச்சு போல இருக்க நம்மளோட ஏரியாவே. வெதர் மோசமாக இருக்குது. அதான் எலக்ட்ரிசிட்டியே இல்லை பாருங்கள் எல்லாத்துலேயுமே. பில்டிங் கண்டிஷன் பாருங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓ, ரிப்பேர்லாம் இருக்குது போல். அப்போது போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள் ப்ரோ எப்படி இருக்குன்னு நம்மளோட மொத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும். டூல்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் கிராஃப்லாம் போட்டு வெறித்தனமாக இருக்க. ஒருத்தர் பிறந்திருக்காப்புல, சாமுவல். சாகிற நிலைமையில் யாரோ இருக்கா. வெயிட், என்ன பண்ணுவோம் நாம் வந்து வீடு, யாருக்கெல்லாம் வீடு இருக்கு, ஹவுசிங் கெப்பாசிட்டி எப்படி நான் பார்க்குறது. எல்லாருக்குமே வீடு வேணும். மெடிசின் இல்லை. மெடிசின் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மெட்டலும் வந்து இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? மெட்டல் டூல் பண்ணிகிட்ருக்கோம். கிளாத் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாத்து முடியட்டும், நாம் என்ன பண்ணுவோம், மெட்டல் எடுப்போம். எல்லாருமே மெட்டல் எடுங்க, அப்போ தான் மெட்டல் கொஞ்சம் ஸ்டாக் பைல் அதிகப்படுத்த முடியும். ஓகேயா? இப்போ என்னாச்சு நம்மளோட மிஷன்? என்னாச்சு? அசைன் 1 கேதரர் போட்டாச்சா? Very good. As you can see, the gatherers can ability to get food quickly. But watch out. After a drought, it's going to take some time before the plants have regrown. As is the case with most buildings, here too, you can relocate the working area at any time. Although we are sufficiently supplied at the moment, our survival depends on decline. Then we can start to plant fruit or nut trees that we can harvest after a few seasons. Okay. Orchid பண்ணிட்டா போச்சு. எல்லாம் வெட் ஏரியா மாதிரி தான் காட்டும்.
மோர் ஃபார்மரா? ஓகே, ஆள் இல்லை. எங்கேருந்து ஆளை குறைக்கலாம்? டெய்லர் முடியாது, டெக்னீஷியன் முடியாது. ஒரு டீச்சரை குறைச்சி அப்புறமா என்ன பண்ணலாம் வேறு? ஒரு ஃபாரஸ்ட்டை குறைச்சிட்டு எல்லாரும் சாவுறானுங்க. ஏன் டப்புன்னு சாவுறானுங்க அவனுங்க? நல்லது இல்லையா இது? ஒரு கேதரரை குறை, ஒரு ஸ்கேப் கலெக்டரை குறை. ஓகே, இதில் ஒருத்தனை போடு, இதில் ஒருத்தனை போடு. ஃபார்மரில் இன்னொருத்தனை போடு. ஓகே, சீடு, சூஸ் சீடு. ப்ளம் கிடையாது. The orchard has been laid out and the trees are all ஆர்ச்சிட்னா ப்ளம்மும் ஆர்ச்சிட் தான் போல. Similar to crops for farming, trees need some time until they are fully grown. But once they have grown, they can be harvested again and again until they have to be newly planted. Understood. Our gatherer's cabin gathers food from the surrounding forest. Herbal hatta. ஒரு ஹெர்பலிஸ்டா போட்டாச்சு. ஒருத்தர் கேதரர் 2 பேர் போடுவோம். கேதரர் 2 பேர் போட்டாச்சு. ஓகே, ஹெர்ப்ஸ் வந்து 20 ஹெர்பு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹெர்ப்ஸே நம்மள்கிட்ட இல்லை, இனிமேல் தான் ப்ரொடியூஸே பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம், நம்ம இதில் வந்து ஒரு இதை வந்து திரும்ப கிளாத் ப்ரொடக்ஷனில் போட்டுருவோம். ஓகே, டூல்ஸ் எங்கே இருக்குது? நம்மள்கிட்ட 10 டூல்ஸ் இருக்குது. நல்லது. பிளாஸ்டிக்கு, எலக்ட்ரானிக்கு, கோல், இன்னும் 3 ஐட்டம் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் பார்க்கல எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு. இனிமேல் தான் பார்க்கணும். அது என்னன்னா, ஒன்று பிளாஸ்டிக்கு, இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு. மேபி எலக்ட்ரானிக்ஸும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? கோல் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறாப்புல இருக்கோம். எதர் வுட்டிலேருந்து கோல் செய்யலாம், இல்லைனா கோல் மைன் எதாவது இருந்தால் அதுலேருந்து கோல் செய்யலாம். ஆப்வியஸ். ஆட்டோ சேவ் வேறு இடையில தான் வருது, ஞாபகம் இல்லை, மறந்துடுறேன். எவ்வளோ வீடு இருக்குது, எவ்வளோ வீடு இல்லை அப்படிங்கிறத வந்து நான் ஏதாவது ஆப்ஷனில் பார்க்க முடியுமா? லாங்கர் டைம் பீரியட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஓகே லோவர் ரேட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஆவரேஜ் கான்ஃபிடன்ஸ். We can equally utilize the gathered herbs to convert them into medicine. Okay, okay. It might happen that an illness breaks out in our settlement from time. Radiation is the main reason of health status. Our settlement decreases. We will need a great deal of charcoal to accomplish this. Charcoal kiln will burn. Like I said, I know how this is gonna work, man. Charcoal வேணும். சார்கோலுக்கு சார்கோல் கின் வேணும். அதில் நாம் என்ன பண்ணுவோம், நாம் வந்து போட்டு எல்லாத்தையும் போட்டு எரித்து ஒரு வழி பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு ஆளை அதில் வேலைக்கு போடுவோம். போட்டாப்புலனா அவர் வந்து வெறித்தனமாக என்ன பண்ணுவாப்புல,
ஸ்டோரேஜ்லாம் எதுவும் இல்லையா நம்மக்கிட்ட? ஃபுட்டு, ஹவுசிங், ஓகே. கம்யூனிட்டி, லாஜிஸ்டிக்ஸ், ஓகே. டர்ட் ரோட், டெக்னாலஜி, எலக்ட்ரிசிட்டி, டெக்கரேஷன், டிஃபென்ஸ், டாஸ்க், ஓகே. நிறைய ஐட்டம் இருக்குப்பா, வெறித்தனமாக இருக்கு. நிறைய கம்யூனிட்டி, ஃபோரம், சிமெட்ரி தான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லோரும் செத்துட்டு இருக்கவங்களாம் புதைக்கணும். ஸ்ட்ராட்டஜி கேம் இல்லை அனாஸ் ப்ரோ, இது வந்து ஒரு காலனி சிமுலேஷன். ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம், ஆமாம் ஸ்ட்ராட்டஜி தான். போஸ்ட் அப்போகலிப்டிக்கில் நீங்கள் ஒரு சிமுலேஷன், காலனி சிமுலேஷன் கேம் மாதிரி. ஸ்ட்ராட்டஜி சர்வைவல் கேம். மோர் தென் ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் அ சர்வைவல் கேம் ப்ரோ. நீங்கள் எப்படி ஒரு காலனியாக சர்வைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ப்ரோ. இது வந்து என்ன, ஒரு நியூக்ளியர் இதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக்கான வேர்ல்டில் எப்படி நீங்கள் மக்களை வந்து வளர்க்குறீங்க, எப்படி சர்வைவ் பண்ணுறீங்க. சர்வைவல் கேம் ப்ரோ. ஒரு சார்கோல் கிண்ண கட்டியாச்சா? கட்டலையா? கட்டணும், கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பில்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லையா? பில்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. பில்டு பண்ணுறானா? தேவையான பொருள் வந்து உட்டு மட்டும் இன்னும் வரல. 4 உட்டு மிஸ் ஆகுது. 4 உட்டை போட்டுட்டான், அவ்வளோதான். 55, அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்ஷன் டன். இப்போ வந்து ப்ரொடியூஸ் சார்கோல். ஓகே, நல்லது, பண்ணுங்கள். 2 சார்கோல் ப்ரொடியூஸ் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட வேண்டியதான். கிராஃபிக்ஸ் வாஸ் பெட்டர் தான். ஆக்சுவலாக இது வந்து லோவஸ்ட் கிராஃபிக்ஸில் ஆடுறேன் ப்ரோ. இதோட ஆர்ட் ஒர்க்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க ப்ரோ. ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் 2 வந்து பழைய கேம்ல ப்ரோ, இது போன வருஷம் வந்த கேம் ப்ரோ. ரொம்ப கான்ஷியஸாக எப்படி வந்து ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் பில்டிங்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபேன் ஆர்ட்ஸ்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் இந்த கேமில். ஆக்சுவலாக இது ஃபுல் கிராஃபிக்ஸில் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு வந்து நிறைய ஃப்ரேம் ஸ்கிப் ஆகுது. 100% ஜிபி யூஸ் ஆகுது. ரொம்ப ஆப்டிமைஸ்டாக என் சிஸ்டம் லோ, அதனால் அப்படி தோணுது. பட் வந்து ஒரு இண்டி கேம்னால அவ்வளோ தூரம் லைக் ஒரு 100% ஆப்டிமைஸ்டாக இல்லை. லைக் லோ எண்டுக்கு தக்கன ஸ்ட்ரீம் பண்ணுறது தக்கன இல்லை. பார்த்தீங்களா போர்லாம் எப்படி இருக்குது, வெறித்தனமாக இருக்குது பாருங்கள். போஸ்ட் அப்போகலிப்டிக் போர் ப்ரோ. அது இந்த வீடை மாற்றி வச்சிட்டனோ? இல்லை, கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன், 2 போயிட்டு என்னோட இது டாஸ்க் என்ன மிச்சம் இருக்குது. ப்ரொடியூஸ் 2 கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறானா தலைவர்? பண்ணுறாப்புல. ரொம்ப மெதுவாக நடக்குது. Great. We can use the charcoal in conjunction with a filtration system to purify our water. Unfortunately, our sister... Unfortunately, okay. It would be a disgrace if we had to demolish our trusted cistern just to erect a water tower in its place. What we ought to do instead is upgrade the cistern itself. A water tower can store much... Okay, இப்போ வந்து இது நம்ம வாட்டர் கலெக்டர். அதை நம்ம என்ன பண்ண போறோம், அப்கிரேட் பண்ண போறோமா? அப்கிரேட்னு கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு என்ன ஆகுது? அப்கிரேடுக்கு வந்து என்ன தேவை? உட்டு 42 உட்டு, 8 கோல், 63 ஸ்கிராப்பு, 12 பிளாஸ்டிக்கு. ஓகே, டூ இட் ப்ரோ, டூ இட். அப்புறமா என்ன பண்ணுவோம், ரீசைக்ளர், பில்டர் ரீசைக்ளர் பண்ணிவிட்டு assign settlers to the profession recycler. ஓகே, ரீசைக்ளர், ரீசைக்ளரா எங்கே இருக்குது? ரிஃபைனர் பில்ட் ரிஃபைனர். ஓகே, ரிஃபைனர், 3வது ரிஃபைனர். அதுக்கு எங்கேருந்து ஆள் எடுக்க? ஒரு ஃபாரஸ்டரை குறைப்போம், இன்னொரு ரிஃபைனரை போடுவோம். ஓகே, போட்டுட்டா இவன் என்ன பண்ணுவாப்பில், ஒரு பில்டிங் வந்து இன்னும் என்ன தேவை, உட்டு தேவை.
பேக்ரவுண்டில் ரெண்டர் பண்ணிகிட்டு இருக்கான். நான் கூட எனக்கு தான் ஸ்ட்ரீம் ஆடி இருக்குன்னு நினச்சேன். இல்லை ப்ரோ ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் இருக்கேன். பேக்ரவுண்ட் நீங்கள் ரெண்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரீம் அப்படி இருக்குன்னு நினச்சிங்களா? கிடையாது ப்ரோ. என்னோட இது பாருங்கள் ப்ரோ, எப்படி கேவலமாக இருக்குது பாருங்கள். நானே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸ்டாட்ஸை. தெரியுதான்னு தெரில, ஸ்க்ரீன் தெரிய வாய்ப்பில்லை. டிஸ்பிளே கேப்சர் போகிறேன் பாருங்கள், இப்போ தெரியும். 10% என்கோடிங் லேக் இருக்குது ப்ரோ. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ ப்ரோ. அவ்வளோதான். சரி, நான் ஒரு நாள் லைட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் இந்த கேமை. சரி, ட்ரை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நல்ல சிபி வரும்போது இந்த கேமை ஃபுல்லாக ஆடுவோம். அப்படி தானே? ரெண்டரிங் லேக்கும் இருக்குது, என்கோடிங் லேக்கும் இருக்குது. ஐ கான்ட் டூ ஷிட். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், இதை டிஸ்பிளே கேப்சர் ஆஃப் பண்ணிடலாம். சொல்லப்போனால் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். என்னோடய டிஸ்பிளே கேப்சரில் ஜிபியூ யூசேஜ் பாருங்கள், 92.7% ஜிபியூ யூசேஜ் ப்ரோ. ஓபிஎஸ் 12% யூஸ் பண்ணுது, 120% இருக்குது. சிபியூ யூசேஜே இல்லை. மேபி நான் என்ன பண்ணும், ஓபிஎஸ்ஸை இந்த கேம் வந்து சிபியூ யூஸ் பண்ணாதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து நிறைய சிபியூவை ஓபிஎஸில் போட்டுட்டு ஜிபியூவில் கேமை போட்டிருந்துருக்கலாம். இப்போ ரெண்டுமே ஜிபியூவில் ஓடுது. ஏன்னா மற்ற கேம்லாம் நான் டக்குன்னு மாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். மற்ற கேம்லாம் அவ்வளோ தூரம் எடுக்காது. ஜிபியூ ஸ்ட்ரீமிங்கே பெட்டராக தான் இருக்கும். What can I do bro? What can I do? அவ்வளோ கிராஃபிக்ஸ் இன்டென்ஸ் கேம் இல்லை ப்ரோ. அவ்வளோ ஆப்டிமைசேஷன் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் கேம் இருக்குல்ல. இந்த ட்ரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் எவ்வளோ ட்ரீஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ ட்ரீஸ் இருக்குது. இந்த கேம் பார்த்தா இவ்வளோவுமே ரெண்டராக இருக்குது. தெரியுதா ப்ரோ? இது எல்லாமே ரெண்டராக இருக்குது ப்ரோ. இது எல்லாமே இந்த கேமில் லைக் கான்ஸ்டண்ட்டாக ரெண்டராக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது உங்களுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நான் இத்தனைக்கு எல்லாத்தையும் லோவில் போட்டு வச்சுருக்கேன் ப்ரோ. நிறைய என்ன இருக்குது, நிறைய அசட் இருக்குது. ஒரு ட்ரீ ஒரு அசட்னா யோசிச்சு பாருங்கள். அதான் ப்ராப்ளம். இன்ஸ்ட்ரக்டர் ப்ரொடியூஸ் பிளாஸ்டிக். ஓகே எங்கே போச்சு அந்த இடம்? இங்கே இருக்கு வர பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே பிளாஸ்டிக் மேக் பிளாஸ்டிக். ஓகே அசைன் செட்டிலர்ஸ் டு ப்ரொடக்ஷன் வாட்டர் கேரியர் ப்ரொடியூசருக்கு ஆள் இல்லையா என்ன? வாட்டர் கேரியர் 5 பேர் வேணுமா? ஓகே நல்லது. ஓ வாட்டர் டவர் பாருங்க ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ, வேற மாதிரி இருக்கு ப்ரோ. Is a key mainstay of any stable society. எலக்ட்ரிசிட்டிலாம் வந்தா வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு. கோல் வச்சு என்ன பண்ணலாம், நீங்க வந்து வாட்டரை ஃபில்டர் பண்ணலாம். filtered water. Nice. Filtering the water is great. Super. Let's begin with filtering our water. To save on charcoal, we ought to ensure that at least a little bit of water not contaminated by radiation is being stored in our water tower. Water gained from a well is never contaminated by radiation, so it suggests itself for that purpose. Then we can use the remaining charcoal to produce better protective clothing. ஒரு வெல் பில்ட் பண்ண சொல்றான், பண்ணிட்டா போச்சு. இந்த லைனுக்கு அதை பில்ட் பண்ணுறேன், பார்ப்போம் என்ன ஆகுது. இன்னும் நம்ம எதுக்கெலாம் வரல, இன்னும் ரோடு பில்டு பண்ணுறது அதெல்லாம் இன்னும் வரல. ரிஃபைனரி, அப்கிரேடட் ஒர்க் ஷாப்பு அதெல்லாம் இன்னும் வரல. மெதுவாக தான் ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ப்ரோ. போயிட்டு தண்ணி குடிக்கணும் ப்ரோ.
தண்ணி எப்பவுமே எடுத்துகிட்டு வருவேன், பாட்டில் எடுக்காமல் வந்துட்டேன் ப்ரோ. நான் எடுக்காமல் வரல, எம்டி பாட்டில் தான் இருந்துச்சு. நான் எங்கள் அப்பாட்ட கொடுத்து விட்டேன். சரி கீழே போய் தண்ணி எடுத்து வைப்பேன். எங்கள் அப்பா ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பாங்க, நான் அதை எடுத்துகிட்டு மட்டும் வரணும். ஆனால் வந்து கேமுக்குள்ளே போனதுனால அப்படியே எந்திக்காவும் உட்காந்துருக்கேன். அக்ஷய் ப்ரோ இருக்கீங்களா? நாம் என்ன பண்ணுவோம், இதுக்கு போயிடுவோமா ஒரு வேலரண்ட் கேம் போயிட்டு முடிச்சிருவோமா அன்னைக்கு? திஸ் இஸ் எண்ட்ஸோன் ப்ரோ. எண்ட்ஸோன் கேம் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது ப்ரோ, கீமெயிலர்லேருந்து ஃப்ரீயாக கிடச்சிது. சரி, நான் இந்த கேம் முன்னாடியே பார்த்துருக்கேன், ஆனால் ஃப்ரீயாக கிடைக்கலன்னா நான் வாங்கியிருப்பேனானுங்கிறது டவுட்டு தான். சரி ஃப்ரீயாக கிடச்சா சரி ஓகே, ஒரு கவரேஜ் கொடுக்கணும். ஸோ அதனால் அப்படியே சரி ஆடிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன் இந்த கேமுக்கு. அதனால இல்லாட்டாலுமே நான் இதை கண்டிப்பாக ஆடுவேங்கிறதுனால தான் அந்த கேமை ரெக்வஸ்ட்டே பண்ணேன். நல்ல கேமும் கூட. இந்த மாதிரியே இன்னொரு கேம் இருக்குது, அந்த கேம் வந்து என்னென்னு நான் பார்த்து சொல்கிறேன், மறந்துட்டேன். அதுவும் இதே மாதிரி தான், நான் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்லாம் வரும். அதுவும் இதே மாதிரி post-apocalyptic கேம் தான். ஃப்ராஸ்ட் பங்க் வரும்ல, ஃப்ராஸ்ட் பங்க் என்றைக்கோ ஒரு நாள் நான் ரிலீஸ் ஆகும். ஃப்ராஸ்ட் பங்க் உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு தெரில, சூப்பராக இருக்கும் ப்ரோ. செம்ம, இன்னுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேம் அது. லைக் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு. டெல்ஸ் ஹவ் டு ப்ரொடியூஸ் ஆக்டிவேட்டட் கார்பன் டெய்லர் ஷாப், வேர் ஆர் யூ மேக் ஆக்டிவேட்டட் கார்பன் மாஸ்க். ஓகே, எல்லாம் சர்வைவ் ஆகுறாங்க. அடுத்து 3 போமா. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் த கேம் ப்ளீஸ். 2 ஆக்டிவேட்டட் கார்பன் மாஸ்க் பண்ணிட்டாங்கன்னா நான் கொஞ்சம் சில் ஆகிடுவேன். உள்ளே வராங்க, போட்டாங்க, ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. Good work. We are continuous. Later we can even use it to irrigate our fields, but let's not get tired. Okay. Our water can become a hazard for our settlers due to radiation. Our food can too. We ought to erect a decontamination post to prevent settlers from decontamination. Okay. டீகண்டாமினேஷன் ஜோன் என்ன பண்ணுன்னா, ஹாய் ப்ரோ நெக்ஸ் ப்ரோ, நான் இதை முடிச்சுட்டு விசி வரவா நெக்ஸ்ட் ப்ரோ? ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு டுட்டோரியல் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும். டுட்டோரியல் மட்டும் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஐ மீன் அட்லீஸ்ட் இந்த கேம் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம ஒரே ஒரு வேலரண்ட் ஃப்ளைட்டு என்ன பண்ணிவிடும், ஒரேடியாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேயா? 20 FPS தான் ப்ரோ வருது. அது வந்து நான் டிஸ்பிளே கேப்சர் ஆஃப் பண்ணி ஆகணும் ப்ரோ. அப்போ தான் ஓரளவுக்கு தாங்க முடியும். இல்லைனா அவ்வளோதான், தண்ட கருமாந்திரமாக தான் ஸ்ட்ரீமே வரும். ஆறு பிளாஸ்டிக்கு 12 கோலா? Very good. The decontamination post is going to supply all buildings that stockpile food and are located in its working area. It's true. We should never forget that even when we optimally prepare and protect ourselves, we're still going to lose friends. இப்போ வந்து சிமெட்ரி பில்ட் பண்ணுறோம். சிமெட்ரி நல்லது.
ஓகே சிமெட்ரி எதுக்குன்னா இறந்து ஹாய் மனு ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்களோட புது சேனலில் பார்த்தேன் ப்ரோ. எதுவும் நீங்கள் இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஓகே ஏவியூட்டில் தமிழ் சொல்யூஷன் ஏதோ டிஎல்சி வந்திருக்கான். ஆமாம் ப்ரோ, வந்து ஒரு மந்த் மேலே இருக்குமே இல்லையா, 1 மாதம் மேலே ஆச்சு முகமது அனாஸ் ப்ரோ. ஆனால் அது லைக் தெரில பெய்டு டிஎல்சியாக நாம் வாங்கினா தான் டிஎல்சி கிடைக்கும். பார்ப்போம், மெதுவாக செக் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. தமிழ் டிஎல்சி நல்லா தான் இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. தமிழ் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்காங்க. வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாம் இன்னவே. ஆனால் நான் பார்த்தேன், நான் அந்த நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஸ்ட்ரீம் பார்த்தேன். நான் நிறைய AV2 ஃபாலோ பண்ணுவேன்ல ட்விட்ச்சில், யார் ஹீரா அந்த மாதிரி அதில் ப்ரோ பிளேயர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன்ல, அவங்களாம் பண்ணாங்க. ஆனால் அவ்வளவு நல்ல லைக் கேம் பிளேயில் நல்ல இதானா தெரில. கொஞ்சம் இந்தியாவில் இருந்த லைக் சில எலஃபண்ட் ட்ரூப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மாற்றி பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்சுவல் கேம் பிளேயில் யூஸ் பண்ணுவாங்கங்கிறது போக தான் தெரியும் ப்ரோ. இன்னும் எவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ணால் தெரியும். சக்ஸஸ் ஆனதால் எல்லாருமே வாங்குவாங்க. ஆமாம் AV2 செம கேம் ப்ரோ, செம கேம். எல்லாருமே ஆக்சுவலாக நல்ல பழைய லைக் என்ன சொல்கிறது, இப்போ தான் 4லாம் வந்துச்சு. ஆனால் AV2 தான் சீனு, 3லாம் கூட அவ்வளோ தூரம் சீனு லைக் சீன் இல்லை, கேம் சீனு. AV2ஓட ப்ரோ சீன் ரொம்ப அதிகமாக. ஸோ அதனால் லைக் ஃபார் இட்ஸ் ஓன் லைக் என்ன சொல்கிறது, ஒரு CSGO மாதிரிலாம் ப்ரோ சீன் கிடையாது. பட் ஃபார் அன் RTS கேம் அது ஒரு ஸ்டில் ஹேஸ் சம் பேஸ் லைக் புரியுது, ஆடியன்ஸ் பேஸ் இருக்காங்க. StarCraft 2 அளவுக்குலாம் இல்லை, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு AV2 அளவுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. சூப்பர் மனு ப்ரோ, ஆடுங்க, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. நான் Borderlands 3 ஆடுவேனா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆடினா நல்லா தான் இருக்கும். இந்த டைமில் எல்லோரும் ஆடுவாங்க அப்படி தானே, வியூவர்ஸ் எல்லோரும் Borderlandsனு போட்டு பார்ப்பாங்க. ஐ குட் லைக் மில்க் இட் பட் ஐ டோன்ட் நோ ப்ரோ. 10 years AV2 சர்வே கரெக்டு ப்ரோ. இப்போ லைக் என்ன சொல்கிறது, CSGOட கேம் எப்படின்னா அது வந்து இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும்ல இல்லையா? இதுவும் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். ஆனால் அந்த கேமை நீங்கள் கரெக்டாக ரொம்ப உங்களுக்கு என்ன இருக்கு சொல்கிறது, ரியல் டைம் கேம்னால நீங்கள் பயங்கர டேலண்டடாக அதை மைக்ரோ மேனேஜ் பண்ண தெரியணும். மைக்ரோலாம் பண்ண தெரியணும் ப்ரோ. நல்லா டக்குன்னு ஷார்ட் கட்ஸ் எல்லாத்தையும் அடித்து வெறித்தனமாக பண்ணணும். Okay, the symmetry will help us to quickly get a hold on ourselves and focus on the task that lie ahead. It's not a pleasant thought, but that's the way things are. At the very least, we are pioneers, aren't we? Maybe we ought to distract ourselves to lighten up the mood. We can erect a number of links to increase confidence in our settlements during a campfire or a pub. In this situation, however, our best option would be to be and upgrade our own town center. Settlers can visit the new town center. By doing so, increase their... Okay, let's do it. இதான் நம்மளோட டவுன் சென்டரா? இல்லை, இந்த இருக்குது நம்ம டவுன் சென்டர். நம்ம பஸ்ஸை பாருங்கள் ப்ரோ, வேறு மாதிரி ஆக்க போகிறோம் நம்ம பஸ்ஸை. வுட்டு ஸ்கிராப் எல்லாமே அங்கேயே இருக்குது. இவங்க என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் நான் கொடுக்கணும். கொடுத்தா டப்புன்னு பில் பண்ணி விட்ருவாங்க. பில் பண்ணிட்டாங்களா அதுக்குள்ளே? இல்லை பில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ The new town center not only gives us more storage space, at the same time it functions just like a campfire too. Settlers can visit the new town center and by doing so increase their confidence. Our settlers can get sick from time to time. Settlers medical facility. Okay. அவ்வளோதான், சூப்பர். மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஆடிவாச்சு, மெடிக்கை ஒருத்தரை போட்டாச்சு. சூப்பர், ஸ்டார்ட் பண்ணி விட்டா கேம் ஸ்டார்டட். ஹாய் வசந்த் ப்ரோ, ஹாய் ப்ரோ.
யா வி கான்ட் கம்பேர் எஃபிஎஸ் தான் கரெக்ட் 100% ப்ரோ 100%. அதோட இதே வேறு ஃபீலே வேறு, டோப்பமின் லெவலே வேறு. கிளாஸ் எல்லாம் ரெண்டர் ஆக லேப்டாப்பில் செம்ம லேட் ஆகுது. ஆமாம்ல ப்ரோ, அந்த மாதிரி ஏதோ இந்த என்ன சொல்கிறது ஃப்ளாஷியான இதெல்லாம் லேப்டாப் ரெண்டர்னாலே கொஞ்சம் டிலேயாக தானே இருக்கும். அப்படி தானே ப்ரோ, கொஞ்சம் பவர் கம்மியாக தானே இருக்கும் ரெண்டரிங் பவர்லாம் இல்லையா? அக்ஷய் ப்ரோ வந்தார், வேலரண்ட் ஆடுவீங்களான்னு கேட்டார். நான் ஆடலாம் ப்ரோ, இதை லைட்டாக முடிச்சிட்டுன்னு சொன்னேன். ஆனால் நானும் போல் அவரையும் காணோம். மேபி இதை முடிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா நைட்டு போல் ஏதாவது மேபி ஆடலாம். வேலை முடிச்சுட்டு கூட நம்ம ஆடலாம் அழகா. இப்போ வந்து டுட்டோரியலை மட்டுமா அட்லீஸ்ட் முடிச்சேன்னு வைங்களேன். அப்புறமா நான் கேமை வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நல்லா கிராஃபிக் கார்டு வந்த அப்புறமா ஆடலாம். கிராஃபிக் கார்டு வந்து அடுத்த வருஷம் வந்துடும் ப்ரோ கண்டிப்பாக. 4000 சீரீஸ் கிராஃபிக் கார்டே வந்துடும் நினைக்கிறேன். இப்போ தான் எங்கள் அண்ணாவை வந்து யூஎஸ் அனுப்பியிருக்கேன். அவர் திரும்ப வர வைக்கணும். அவர் வரும்போது தான் கிராஃபிக் கார்டை வாங்க வைக்கணும். எப்படி பிளான்னு பார்த்தீங்களா? வேறு மாதிரி பிளானா? நியூ ஜிபியூ வாங்கணும் ப்ரோ. ஆனால் புது ஜிபியூ வர அனௌன்ஸ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. 3000 சீரீஸ் தான் வாங்கணும்னு இருக்கேன். ஆனால் புது ஜிபியூ அனௌன்ஸ் பண்ண அப்புறமா என்ன பண்ணுவோம் 3000 சீரீஸை பார்க்கலான்னு இருக்கேன் ப்ரோ. லைக் அவ்வளவு தேவையாக இருந்தால் இந்நேரத்துக்கு வாங்கியிருக்க மாட்டோம். அப்படி தானே? ஏதாவது சின்ன சின்ன கேம்ஸ் ஆடுவோம் நாம அது வரைக்கும். Very good work. Since more and more children are being born these days, we should start to plan for the long term. While cabins are a good way to get settlers to start a family, they only provide limited space. This can quickly lead to... Okay, control the population. Very targeted. Allow me to suggest you the that cabins be provided only in a very targeted manner in order to control the population growth of a certain one. Nothing is worse than not having enough resources to provide for everyone. We ought to build a shelter to be able to provide other inhabitants with the roof over their heads too. Okay, understood. Build a shelter. I can build a shelter. ஷெல்டர் போட்டால் அதுக்குள்ளே அப்படியே எல்லாம் பில்டு பண்ணி உள்ள மக்கள் நிறைய பேர் இருந்துடுறாங்க. ஓகே, ப்ரொஜெக்ட் டிஎம் பார்த்துட்டா போச்சு. ரினேஷ் ப்ரோ, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் யுவர்... நான் வாங்கும்போது என்னோடய ஜிபியோட விலை வந்து எவ்வளோ தெரியுமா ப்ரோ? 19400 கிட்ட இருந்துச்சு ப்ரோ. ஓ செம்ம அனாஸ் ப்ரோ, வேற மாதிரி பண்ணியிருக்கீங்களே. பாருங்க அனாஸ் ப்ரோவோட ஒர்க்கை பாருங்கள். சும்மா வெள்ளை ஃபேனு, ஒரு ஆர்கிடெக்சர் அனாஸ் ப்ரோ அப்படின்னு சும்மாவா சொல்கிறாங்க? அப்படி தானே ப்ரோ? பாருங்க, செவுத்துக்கே கண் வச்சுருக்காரு. கண் 2 பல்லு வச்சு நாக்கு டங் அவுட் பண்ணியிருக்கு. இது வந்து உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரியுது. ஒரு மைன்கிராஃப்ட் இமேஜ் மாதிரி. இது வந்து இந்த சைடில் இருந்து நீங்கள் படுத்துக்கிட்டே பார்த்தா இது இந்த சைடு செவரு. இந்த செவரில் டிவி அப்படி இருக்கு. மேபி இன்னும் டிவி வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் மிடில் வரணும்னு நினைக்கிறேன் இல்லையா? லைக் அட்லீஸ்ட் ஐ ஃபீல். இல்லைனா இந்த டெஸ்க் வந்து கொஞ்சம் பின்னாடி லெஃப்டில் போகணும். ஏன்னா இது நீங்கள் நேராக பார்த்தா டிவி நேராக இருக்கணும். லைக் ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கணும் கரெக்டாக, இந்த இடத்துல. ஐ திங்க் ஸோ, தெரிலையா? மேபி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த சைடு கொஞ்சம் குறைச்சிடலாம். இந்த சைடு ஒரு மேபி ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஏதாவது வைக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது சும்மா. ஓ என் கேம் தான் தெரியுதா? ஓ ஷிட். ஓகே நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் ப்ரோ பண்ணியிருக்காரு. செவுத்தில் 2 கண். கேம் நான் என்ன பண்ணுறேன், கேம் பாஸ் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே நான் செத்துற போகிறான் வந்து பார்க்க முன்னாடி. ஓகே, இதை தான் சொன்னேன். ப்ரோவோட ஒரு செர்வ் பண்ணியிருக்காரு. இது வந்து 2 கண்ணு மாதிரி இருக்குன்னா, 2 பல்லு மாதிரி இருக்குது, நாக்கு வெள்ளை நீட்டு இருக்கிறாப்புல இருக்குன்னு இதை தான் சொன்னேன். அதுக்கப்புறமா
என்ன சொல்ல வந்தேன், இது வந்து எனக்கு இந்த பெட்டு இப்படி முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிவி இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் சொல்கிற மாதிரினா அப்போ பெட்டு வந்து கரெக்டாக லைக் இந்த லெங்த்தில் பெட்டு நீளமாக வரலாம், அப்படி தானே? ஸோ தட் இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும் பெட்டுக்கு இந்த சைடு. லைக் இஃப் யூ ஹேவ் டு ஜஸ்ட் டேக் இட், இப்படி அங்கேருந்து பார்க்குறீங்கன்னா பெட்டு இந்த இடத்துல இருக்கும் இப்படி லைட்டாக அது மாதிரி. அது லேம்ப்பு தெரிஞ்சு சும்மா ப்ரோ சும்மா இப்படி வச்சிட்டா என்ன ஆகும், டிவி வந்து இந்த இடத்துல இப்படி வச்சிட்டா நீங்கள் இது ஓகே கம்ப்யூட்டர் டெஸ்க் அப்படியே இருக்கட்டும், இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நாம் வந்து சின்ன ஷெல்ஃப் மாதிரி ஷூஸு கொஞ்சம் சின்ன ஏதாவது ஒரு ஐ மீன் இந்த ரேஞ்சுக்கு இது இங்கே போயிடுமா, அப்போ இங்கே வரைக்கும் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது வைக்கணும்னா அப்படியே சைடில் வச்சுட்டு டோர்டு பிளேஸ் மாதிரி பண்ணலாம் நீட்டாக. இது இங்கே மாதிரி லைக் சும்மா ஜஸ்ட் உங்கள் டிஎம் பார்க்கணுமா ப்ரோ? நான் ப்ரோ பாருங்கள் என்ன பண்ணுறாரு, இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கார் பார்டர்லேண்ட்ஸை. 29% முடிஞ்சு ப்ரோவோட புது சேனல் பார்த்தீங்களா? இனிமேல் மதன் கௌரி மாதிரி வீடியோ போட போகிறார் ப்ரோ, அப்படி தானே ப்ரோ? ஹலோ எவ்ரி ஒன் அப்படிம்பாங்க பாருங்க கரெக்டாக. சரி, பேக் டு அவர் ஸ்ட்ரீம். என்டர் ஆனாலும் லக்கேஜ் ரேக் ஷூ ரேக் எல்லாம் இருக்குது. ஓகே ஆனதும் சூப்பர் ப்ரோ. இது ஹோட்டல் ரூம் ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. அப்போ வந்து கேமரா எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு no what am I saying what is this very good. Remember that when children grow up they are going to leave their parents' house and look around for a new place to live. It might happen that they don't find any home at all. We ought to build a shelter to be able to provide all in with the roof over their heads. Okay, I've already pointed out to you that it could become very Sasi dangerous baka to bro run out of food at some point. ஆகிட்டு இருக்கான். Since a lot of people சூப்பர் ப்ரோ. are going to be ரெண்டர் living பண்ணி in முடிங்க, food shelter, அப்புறமா we அனுப்பி want to விடுங்க, provide வெறித்தனம் them with பண்ணலாம். access to food in their I have already vicinity. pointed out to you that Hunting lodge can it look could for wildlife in the become surrounding very area dangerous if to we bring a were little to meat run to out the of food at menu. some point. Since a lot of people are going to be living in the new shelter, we ought to provide them with an access to food in their vicinity. A hunting lodge can... Okay, let's do it. Hunting lodge. ஹண்டர். செட்டிலர்ஸ் பாருங்கள் ப்ரோ, வெறித்தனமாக நிறைய பேர் வந்துட்டாங்க பாருங்கள். ஃபிஷர் 4 பேர், ஃபார்மர் 4 பேர், ஒரு கேதரர் 4 பேர், ஒரு ஹண்டர் ஒரு 3 பேர், ஃபாரஸ்டர் 2 பேர், ஹார்வெஸ்டர் 2 பேர், டெக்னீஷியன் 2 பேர், ஒரு ஸ்கிராப் கலெக்டர் 3 பேர், ஒரு டீச்சர் 2 பேர், மெடிக் ஒரு 2 பேர், இவன் ஒரு 2 பேர். ஓகே, எல்லாத்துலேயும் 2 பேரை போட்டு பில்டர் ஒரு 5-6 பேர். ஓகே, வெறித்தனமாக ஆளுங்களை உள்ளே தட்டி விட வேண்டியதான். கேம் சேவ் ஆகிடுச்சு. இப்போ 3 கிளிக் பண்ணால் வேகமாக பில்டிங்கை தட்டி விட வேண்டியதான். த்ரீ மேன் இல்லை ப்ரோ, வாங்க வந்துட்டேன் ப்ரோ. இதோ வந்துட்டேன் பாருங்கள், இதோ வந்துட்டேன். என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெயிட் பண்ணுறீங்களா அக்ஷய் ப்ரோ? நான் இதை எண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேயா, நம்ம ஒரே ஒரு லாஸ்ட் ஸ்டெப் இதை மட்டும் முடிச்சிருவோம். இந்த ஒரு மிஷனில் முடிப்போம். அப்புறமா என்ன பண்ணுவோம், எப்போ டைம் கிடைக்குதோ இந்த கேமை வி வில் துண்டு கேங், டவல் கேங்கு. டவல் எங்கே போட்டேன்னு தெரில ப்ரோ.
எங்கேயோ கிடக்கு அந்த இருக்கு. டவல் டவல் கம் கம் டவல் கம் மாதிரி இருக்கு ப்ரோ. ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஓகேலே அப்படிங்கிறீங்களா? ஓகே ப்ரோ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 3 போயிட்டுருக்கு. ரோ விஷன் ப்ரொடியூஸ்ட். ஓகே ஓகே. வேர் இஸ் திஸ் ஹண்டிங் கேம்ப்? சிமெட்ரி இது. ஹண்டிங் கேம்ப் இங்கே இருக்குது. ஹண்ட் பண்ணுறாப்புல. Perfect. The hunting lodge equally provides us directly with food, but it functions. Okay, because it relies on wild surrounding, now it can be different during drought. Forest, got it. However, wild animals. It can be bought to a pasture and served there as a livestock. Okay. இது வந்து அடுத்து நம்ம எப்படி வந்து என்ன பண்ணுறது, பேஸ்டர் அனிமல்ஸை டேம் பண்ணி எப்படி நாம் வந்து என்ன பண்ணுறது, வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியலை அடுத்து. த்ரீ போட்டால் அது போயிடும். அடுத்து பேஸ்டரில் எவனோ ஒருத்தர் என்ன பண்ணணும், ஒரு ஹெர்டர் ஆட் பண்ணணும். ஒரு 2 பேர் ஆட் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே, டன் 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 டன். சரி, நாம் என்ன பண்ணுவோம், இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நம்ம பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் கொஞ்சம் ஐட்டங்கள் தான். கிச்சன் எப்படி ஃபுட்டு நம்ம வேறு டைப் ஆஃப் ஃபுட்டுலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி வந்து வேறு இன்னும் பெட்டராக ரிஃபைனரி பண்ணி எப்படி எலக்ட்ரானிக் ரெடி பண்ணி அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி எல்லாம் பண்ணுறது, மைனிங்லாம் பில்ட் பண்ணி எப்படி வந்து மைன் பண்ண ஆரம்பிக்கிறது, எப்படி மைன் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. ஆனால் வந்து மைன்லாம் பண்ணுவோம் போல். இந்த மலைகள்லாம் இருக்குல்ல, மலையெல்லாம் குடஞ்சி எடுக்க ஆரம்பிப்போம். ஓகேயா, எப்படி பண்ணுறது இந்த மலையெல்லாம் எப்படி குடையிறது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுப்போம் போல். அதுக்கப்புறமா என்ன வரும், எலக்ட்ரிசிட்டி ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். அட்வான்ஸ் ஸ்கூல்லாம் இருக்குது, பப்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன வருது, லாஜிஸ்டிக்ஸ்லாம் போனீங்கன்னா ஃபுட் ஸ்டேஷன், டெம்பரரி ஸ்டோர் ரூம்லாம் இருக்குது, அப்கிரேட் வேர் ஹவுஸ்லாம் இருக்குது, ட்ரேடிங் போஸ்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க நீங்கள், எக்ஸ்பெடிஷன் ஸ்டேஷன் அப்படின்னா இந்த மேப்பை விட்டு வெளியில் போய் வேறு இடத்துல போய் செக் பண்ணுறது. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கேம் பிளே. விண்ட் டர்பைன்லாம் வரும். இது என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்த லைவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவோம், என்ஜோனோட லைவை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த லைவில் என்ஜோனுக்குன்னு ஒரு நாள் கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் என்ஜோன் 75 பேர் இருக்காங்க. இப்போ பாப்புலேஷன் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம வந்து இன்னும் ஃப்ரூட் ப்ரொடக்ஷன்லாம் அதிகப்படுத்தியே ஆகணும். அதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த என்ஜோன் லைவில் பார்ப்போம். இப்போதைக்கு கேமை சேவ் பண்ணுவோம். சேவ் எண்ட் டே 1 END டே 1. ஓகே, நாளைக்கு லைவில் பார்ப்போம். நாளைக்கு காலையில் வர பார்க்குறேன். ஏன்னா சாட்டர்டே வில் ஹாவ் ஃபன், ஃபுல் டே வி ஹாவ் ஃபன். ஓகே, நாளைக்கு வந்து நம்ம எதுவும் ஆட போகிறோம். நாளைக்கு வந்து நம்ம ஃபால் கைஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸ்டம்பிள் கைஸ் ஆட சொன்னாங்க, அதை ட்ரை பண்ண போகிறோம். வில் டூ ஆல் ஸ்டஃப் டுமாரோ. வேறு ஏதாவது சிமுலேஷன் கேம் இருந்தால் கூட சாட்டர்டே போல் பிளான் பண்ணலாம். ஓகே, பாய் ஃபார் நவ் ப்ரோ, பாய் ஃபார் நவ். இதை வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், லைட்டாக ஆஃப்லைன் போயிட்டு லைட்டாக தண்ணிலாம் குடிச்சிட்டு ஒரு வேலரண்ட்டை முடிச்சுட்டு நேராக போய் ஆஃபீஸ் வேலையில் உட்கார போகிறேன். தட்ஸ் ஆல். ஓகே, பாய் ப்ரோ, டேக் கேர், பாய் ப்ரோ, பாய் டேக் கேர் ப்ரோ, டேக் கேர். எனக்கு அதை அனுப்பி விடுங்க அனாஸ் ப்ரோ. வேறு எதுவும் ஒர்க் இருந்தால் கூட சொல்லுங்கள் ப்ரோ. உங்கள் கேமிங் ரூம் டிசைன் பண்ணுறது இருந்தால், கேமிங் ரூமா ப்ரோ? பண்ணலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு கொஞ்சம் காசு ரெடி ஆகட்டும். அப்புறமா பெரிய டிசைன்லாம் இல்லை ப்ரோ. ஐ கேன் விஷுவலைஸ் இட் ஆல்ரெடி ப்ரோ. இந்த இடத்துல சும்மா ஒரு மேலே வந்து ஒரு டோரை போடணும். இந்த பார்த்தா தெரியுதா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, மேலே இங்கே இல்லை, இங்கே மேலே. ஓ ஷிட். இந்த மேலே வந்து என்ன பண்ணோம், நாம்